அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். அருள்மிகு ஸ்ரீ மாணிக்கநாச்சி அம்பாள் சித்திரை திருவிழா நிகழ்ச்சியில் 4ஆம் திருநாளான இன்று இலுப்பக்குடியார் மண்டபப்படியை முன்னிட்டு இந்த இனிய வேளையிலே இனியதொரு சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற இருக்கின்றது. குடும்பத்தில் பிரச்சனைகளை புத்திசாலித்தனமாக கையாள்வது ஆண்களா பெண்களா என்ற தலைப்பில் மாபெரும் நகைச்சுவை பட்டிமன்றம் நடைபெற இருக்கின்றது. அந்த பட்டிமன்றத்திற்கு வருகை புரிந்துள்ள பட்டிமன்ற நடுவர் அவர்களையும் பட்டிமன்ற பேச்சாளர் அவர்களையும் கண்டுகொண்ட மாணிக்கம் நாட்டார், நகரத்தார் மற்றும் நடப்பு காரியஸ்தர் திரு நாவண்ணா மெய்யப்பன் செட்டியார் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். அவர்கள் அனைவரும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் கைதட்டி அவர்களை வரவேற்பு கொடுத்து உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். முதலில் இறைவணக்கம். கன்றமாணிக்கம் இலுப்பக்குடி கோவிலை சார்ந்த திருமதி மீனாட்சி அண்ணாமலை அவர்களையும் நிவேதிதா அண்ணாமலை அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். முதாகராத மோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதரார்வதம் சகம் விலாசிலோகரக்ஷகம் அநாயகைகநாயகம் விநாசிதேவதைத்யகம் நதாசுபாசுநாசகம் நமாமிதம் விநாயகம் அநாயகைகநாயகம் விநாசிதேவதைத்யகம் நதாசுபாசுநாசகம் நமாமிதம் விநாயகம். மாணிக்கநாச்சியே மாண்புடைய ஆரமுதே வாணியின் வான்பருள் தந்தருள் பூமகளே காணத்தவங்கடக்கும் கற்பகமே எங்களை பேணவே வாராய் விரைந்து. அவர்களுக்கும் செல்வி நிவேதிதா அண்ணாமலை அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மாபெரும் நகைச்சுவை பட்டிமன்றத்தின் நடுவர் அவர்களை பற்றியும் பேச்சாளர்களை பற்றியும் ஒரு சிறிய அறிமுக உரை. குடும்பத்தில் பிரச்சனைகளை புத்திசாலித்தனமாக கையாள்வது ஆண்களா பெண்களா என்ற தலைப்பு நமது ஊருக்கு ஒரு பொருத்தமான தலைப்பு. அதற்கு அந்த நடுவர் அவர்கள் திரு ஜெயம் கொண்டான். இவரது பெற்றோர் தெரிந்தே இவருக்கு ஜெயம் கொண்டான் என்று பெயர் வைத்து இருப்பார்களோ அத்தனை திறமைகள் இவரிடம். பேச்சாளர், திருக்குறள் சிந்தனையாளர், எழுத்தாளர், இலக்கியவாதி, பட்டிமன்ற நடுவர், கவிஞர், நூலாசிரியர் என பன்முகம் கொண்ட இவர் ஒரு தமிழாசிரியர். பல திருக்குறள் செல்வர்களை உருவாக்குபவர். அதாவது திருக்குறளை அர்த்தத்துடன் கற்றுக் கொடுப்பவர். 24 மணி நேர தொடர் சொற்பொழிவு, 24 மணி நேர கவியரங்கம், 15 மணி நேர தொடர் தமிழ் வகுப்பு, 3522 வரிகளில் நீண்ட கவிதை, 72 மணி நேர தொடர் சொற்பொழிவு, 1000 மாணவர்களை ஒருங்கிணைத்த மகா கவியரங்கம் என பல சாதனைகளை செய்தவர். தமிழக அரசின் நல்லாசிரியர் விருதை மிக இளம் வயதிலேயே பெற்றவர்கள். தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவரிடமிருந்து தமிழ் இலக்கிய ஆற்றல் விருதை பெற்றவர்கள். மலேசியா, சிங்கப்பூர், துபாய் போன்ற நாடுகளில் தமிழ் நிகழ்வுகளில் கலந்து கொண்டவர்கள். தினமலர் நாளிதழின் இலட்சிய ஆசிரியர் விருதை பெற்றவர். பாராளுமன்றத்தில் திருக்குறள் பரப்பி குடியரசுத் தலைவர் மாளிகையில் தனது மாணாக்கர்களுடன் தேநீர் விருந்தில் கலந்து கொண்டவர்கள். பிரேசில் நாட்டின் பல்கலைக்கழகம் இவருக்கு மதிப்புமிகு முனைவர் பட்டம் வழங்கியுள்ளது. கன்னியாகுமரியில் வள்ளுவர் மன்றத்தால் திருக்குறள் தேனி என்ற விருது கிடைக்க பெற்றவர்.
நகரத்தார் குலத்தில் பிறந்ததை பெருமையாக கருதக்கூடிய நல்லாசிரியர் ஜெயங்கொண்டான் அவர்களை குடும்பத்தில் பிரச்சனைகளை புத்திசாலித்தனமாக கையாள்வது ஆண்களா பெண்களா என்ற தலைப்பில் இந்த பட்டிமன்றத்தை நடத்தி தர வேண்டுமென விழாக்குழுவின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக நடுவர் அவர்களே அனைவரையும் அறிமுகப்படுத்தி விடுவார்கள். நான் காலம் கருதி ஒதுங்கிவிட வேண்டும். இருந்தாலும் நமது ஊர் பேர குழந்தைகளை மட்டும் நான் அவர்களை பற்றி அறிமுகம் செய்ய வேண்டிய தேவையில்லை. இருந்தாலும் அவர்கள் செய்த அச்சீவ்மெண்ட்டையாவது கண்டிப்பாக நான் சொல்லியாக வேண்டும். அந்த 2 பேர குழந்தைகளை மட்டும் நான் இப்பொழுது அவருடைய அச்சீவ்மெண்ட்டையும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். கன்றமாணிக்கத்தை சொந்த ஊராக கொண்ட அண்ணாமலை சின்னாஞ்செட்டி சிறுவயது முதலே நமக்கு அறிமுகமானவர். பொறியியல் பட்டதாரியான இவர் ஐடி நிறுவனத்திலே பணிபுரிந்து கொண்டே பட்டிமன்ற பேச்சாளராக சொற்பொழிவாளராக வலம் வந்து கொண்டிருப்பவர். பேச்சு என்னுடைய வேலை, மக்களை சந்தோஷமாக வைத்து கொள்வது என்னுடைய குறிக்கோள் என்று கூறக்கூடிய கலகலப்பான பேச்சாளர். மற்றும் அவர் அப்துல் கலாம் இளம் சாதனையாளர் விருதை 2 முறை பெற்றுள்ளார். யாருமே இது மாதிரி அப்துல் கலாம் இளம் சாதனையாளர் விருதை 2 முறை பெற்றதில்லை. இவர்தான் முதலில் பெற்றுள்ளார்கள். பொதிகை, சங்கரா, வேந்தர் டிவி போன்ற அனைத்து டிவியிலும் கண்டினியூவாக பேசி கொண்டிருக்கிறார். பட்டிமன்றம் 100 பட்டிமன்றங்களை கடந்து பேசி கொண்டிருக்கின்றார். அதுபோக ஆன்மீக சொற்பொழிவுகளையும் பங்கேற்றுள்ளார். மற்றபடி செல்வன் அண்ணாமலை சின்னாஞ்செட்டிக்கு திருவொற்றியூர் நகரத்தார் சங்கத்தால் சொல் வித்தகர் என்ற பட்டம் பெற்றவர். நமது 1985-90களிலேயே இந்த மேடையில் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், புரட்சி தலைவர் வேடமணிந்து நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் உலகம் உலகம் அழகு கலைகளில் சுரங்கம் அப்படின்னு வெள்ளை தொப்பி அணிந்து கருப்பு கண்ணாடி அணிந்து புரட்சி தலைவர் போல் நடனமாடியவர். இந்த மேடை அவர் மறக்க மாட்டார் என்று நினைக்கின்றேன். அதோடு இல்லாமல் அவர் அந்த நேரத்தில் அவர் ஒரு பால்வடியும் முகத்துடன் கலக்கியவர். பட்டிமன்ற பேச்சாளர், சொற்பொழிவாளர், சிறுவயதிலே நிறைய புகழை சம்பாதித்தவர். கன்றமாணிக்கத்தில் குறிப்பாக பெண் ரசிகைகளை சம்பாதித்தவர். சிரித்த முகம், அழகிய முகம், புன்னகை முகம், பால்வடியும் முகம் கொண்ட அழகு தமிழ்கடவுள் முருகனைப் போல் அழகன் அண்ணாமலை சின்னாஞ்செட்டியை விழாக்குழுவினரின் சார்பாகவும் நடப்பு காரியஸ்தர் திரு நாவண்ணா மெய்யப்பன் செட்டியார் அவர்கள் குடும்பத்தின் சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இது ஒரு பேரன். இவர் நம்ம மகன் வழி பேரன். அடுத்து மகள் வழி பேரன் நாராயண கோவிந்தன். வித்யாகிரி பள்ளி படிப்பை முடித்து தற்பொழுது பொறியியல் துறையில் கட்டடக்கலையை தொடரும் விஜய் டிவி புகழ் நாராயணன் கோவிந்தன் நமது ஊர் மகள் வழி பேரன் என்பதில் நமக்கு பெருமையே. தனது கல்லூரி படிப்பினுடைய பல கலை வல்லுநராக திகழ்கிறார். சொற்பொழிவாற்றுவது, கவிதைகள் எழுதுவது, தன்னம்பிக்கை பேச்சுகள் கொடுப்பது, கண்டென்ட் ரைட்டிங், கண்டென்ட் கிரியேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளை உள்ளடக்கி பேசுவது, குறும்பட இயக்குனர் என்ற பல துறைகளிலே பணியாற்றுகிறார். விஜய் டிவி நடத்திய தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்ற நிகழ்ச்சியில் 5 இறுதிப் போட்டியாளர்களில் ஒருவராக தேர்ச்சி பெற்றவர். இளம் படைப்பாளர் என்ற விருதினை தமிழக அரசிடமிருந்தும், நாளைய தலைவர் என்ற விருதினை சீமானிடமிருந்தும், தமிழ்நாடு அரசு நூலகத்துறையிலிருந்து கண்ணதாசன் விருதும், தமிழன் டிவி நடத்திய டாக் ஷோ பேச்சு நிகழ்ச்சியில் இறுதியாளராக வெற்றி பெற்றவர். மேலும் பல அரசியல் தலைவர்களை யூடியூப் பேட்டி எடுக்கும் தொகுப்பாளராக, பல தளங்களுக்கு பேட்டி கொடுக்கும் பேச்சாளராக என்றும் வளவரும் செல்வன் நாராயணன் கோவிந்தன் அவர்களையும் வருக வருக என்று விழாக்குழுவின் சார்பாக வரவேற்கின்றோம். மற்றபடி பெண்கள் என்ற பகுதியிலே பேச வந்திருக்கின்ற தேவோட்டையை சார்ந்த செந்தமிழ் செல்வி ஜெயஸ்ரீ மீனாட்சி அவர்களையும், பாகனேரி சாத்தம்மை அவர்களையும் விழாக்குழுவினின் சார்பாகவும், நடப்பு காரியஸ்தர் அவர்களின் சார்பாகவும், கன்றமாணிக்கம் நாட்டார் நகரத்தார் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று நகைச்சுவை பட்டிமன்றத்தை, நல்ல தலைப்புள்ள பட்டிமன்றத்தை, நல்ல பேச்சாளர்கள் பங்கு பெறும் பட்டிமன்றத்தை, நல்ல ரசிகர்கள் கூடியிருக்கும் முன்னிலையிலே நடத்தித்தர வேண்டுமென நடுவர் திருக்குறள் தேனி
திரு ஜெயங்கொண்டான் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நறும் பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை, நெல்லாகும் பயிர் முழுதும் நிலத்திற்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்திற்கில்லை, பல்லாரும் கனி முழுதும் மரத்திற்கில்லை, பண் நரம்பின் இசை முழுதும் யாழுக்கில்லை, எல்லாமே பிறர்க்கு உழைக்க காணுகின்றேன், என் வாழ்வும் பிறர்க்குழைக்க வேண்டுமம்மா என்ற வாசுப மாணிக்கனாரின் வைர வரிகளை சொல்லி கண்டர மாணிக்கத்திலே அருள்பாலித்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆலயத்திலே மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு பட்டிமன்றம் சித்திரை திருவிழா நிகழ்ச்சியாக மாணிக்கநாச்சியம்மனுடைய திருவருளோடு கூடியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கண்ட மாணிக்கம் என்கிற கண்டரமான மாணிக்கநாச்சியம்மனுடைய திருவருளை இறை அடிதொட்டு வணங்கி முறையாக இந்த பட்டிமன்றத்தை நாம் தொடங்குகிறோம். ஒரு நல்ல தலைப்பில் பட்டிமன்றம். இங்கே இந்த கோயிலினுடைய நடப்பு காரியக்காரராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மெய்யப்பையா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நம்முடைய நகரத்தார் பெருமக்கள், ஊரார், கிராமத்தார்கள் மிக சிறப்பாக வரவேற்புரையை நிகழ்த்தி அமைந்திருக்கிற அண்ணன் சபா நாச்சியப்பன் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த வணக்கங்களை சொல்லி, ஒரு 2 மணி நேரம் ஒரு தொலைக்காட்சி பட்டிமன்றம்னா விளம்பர இடைவெளியோட 1 மணி நேரம் இருக்கும். இங்கே பல்லக்கிலே ஆத்தால் பவனி வருகிற அந்த இடை நேரத்தில் ஒரு 2 மணி நேரமாக மிகச்சிறப்பாக இந்த பட்டிமன்றத்தை நாம் வடிவமைத்திருக்கிறோம். சிரிக்க, சிந்திக்க, அன்றாட நம்ம வீடுகளில் இருக்கிற ஒரு தலைப்பையே நம்ம தேர்ந்தெடுத்து இன்னைக்கு பேசுகிறோம். இன்றைய தலைப்பு குடும்பத்தில் பிரச்சனைகளை புத்திசாலித்தனமாக கையாளுவது ஆண்களே பெண்களே என்பது தலைப்பு. கம்பராமாயணமோ சிலப்பதிகாரமோ திருக்குறளோ பாஞ்சாலி சபதமோ பாண்டியன் பரிசோ நாம் பேசலை. நம்ம வீட்டில் அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற நாள்தோறும் இருக்கிற நிகழ்வை இங்கே நம்ம பிள்ளைங்க பேச வந்திருக்காங்க. இதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு என்னன்னா, வரவேற்புரையில் அண்ணன் நாச்சியப்பன் அவர்கள் எங்கள் ஊர் பெயரன்கள்னு 2 பேரை சொன்னார்கள். இந்த 4 பிள்ளைகள் நடுவிலே நான் அமர்ந்து பேசுவதை என் வாழ்க்கையின் பேரின்ப பயனாக கருதி மகிழ்கிறேன். எப்போது அடுத்த தலைமுறை வளர்கிறதோ அப்போதுதான் இந்த சமுதாயம் வளர்கிறது என்கிற அடிப்படையை பார்த்தால் இன்றைக்கு அடுத்த தலைமுறை வளர்ந்திருக்கிறது என்பதை செட்டிநாட்டு மண்ணிலே இருந்து பேசுகிற போது எனக்கு பேரின்பமாக இருக்கிறது. வண்ண கலை வளர்த்தோம், வரலாறை நாம் சமைத்தோம், என்ன தொலையாத எத்தனையோ கோயில்களை கண்ணில் இருத்தி கலையெனவே காத்து வந்தோம். காசி நகரத்து கடவுளரை பேச வைத்தால் காவிரி பட்டினத்தார் கலையுணர்ச்சி தோன்ற வரும். மாசற்ற பொன்னும் மணிவைர ரத்தனமும் தூசென்று எண்ணி தூக்கி கொடுத்து வந்தோம். அண்டை நிலங்களில் நம் ஆண்டவனை ஊன்றி வைத்தோம். பண்போடு தமிழ் மரபை காத்து வந்தோம். காசி விசாலாட்சி, கவி மதுரை மீனாட்சி, காஞ்சியிலே காமாட்சி, கட்டியுள்ள ஆடைகளும் கழுத்தில் உள்ள புன்னகையும் முற்றும் அழியாத மொட்டை கோபுரத்தலகும் அண்ணாமலையில் வீற்றிருக்கும் பேரழகும் ஆக்கி கொடுத்தவர்கள், அமர்ந்து இருந்து காத்தவர்கள், நாட்டுக்கோட்டை வளர்த்த நகரத்தார் அல்லோமோ. ஆனாலும் நம்மவர்கள் அடக்கத்தால் இன்று வரை தாமாக தம்மை தலைதூக்கி கொண்டதில்லை என்கிற தமிழையும் சைவத்தையும் வளர்த்த இந்த மண்ணிலே பேசுவது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. ரொம்ப நல்ல தலைப்பை கொடுத்த அமைப்பினருக்கு என் நெஞ்சம் நிறைந்த வணக்கங்கள். ஏன்னா சில ஊர்லாம் வித்தியாசமாக தலைப்பு நடக்கும். ஒரு ஊரில் பட்டிமன்ற தலைப்பு, இட்லிக்கு தேவை சட்டினியா சாம்பாரா, நடுவர் தீர்ப்பு. இட்லிக்கு தேவை சட்டினியும் இல்லை, சாம்பாரும் இல்லை, அரிசியும் உளுந்தும் தான். இது போன்ற வேடிக்கையான தலைப்புகளுக்கு மத்தியில் ஒரு நல்ல தலைப்பில் சமுதாயத்திற்கு இன்னைக்கு என்ன தேவையோ, அன்றாட வாழ்க்கையில் எது தேவையோ அந்த தலைப்பை இங்கே கொடுத்துருக்காங்கிறதே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தலைப்புக்கு தலை வணங்குகிறேன். அதுலேயும் ஒரு வார்த்தை,
என்கிட்ட தம்பி அண்ணாமலை சின்னாஞ்செட்டி தான் பேசினார். தலைப்பு கொடுக்கையில், ஐயா மொத்தமாக எல்லா தலைப்பையும் எனக்கு அனுப்புங்கய்யா, நம்ம கோயிலில் கேட்டுட்டு ஒரு நல்ல தலைப்பில் நிகழ்ச்சியை வைக்கலாம் அப்படின்னு கேட்டார். அண்ணாமலை சின்னாஞ்செட்டிக்கு பெண் ரசிகர்கள் இந்த பகுதியில் அதிகம் என்பதை நாச்சிய பண்ணி ரொம்ப அழகாக சொன்னாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. சொல்லிட்டு அவர் விட்டுருக்கலாம், பாவம் அவர் உணர்ச்சி வசப்பட்டு அடுத்து வர நாச்சிய பண்ணி பால்வடியும் முகம், அழகான நிறம், பரவாயில்ல, நிறைய ரசிகர்களை கொண்டிருக்கிற இந்த ஊர் பிள்ளை மனதார பாராட்டி வாழ்த்துறேன். ஏன்னா ஒரு நல்ல சூட்சமமான ஒரு வார்த்தை இருக்குது, புத்திசாலித்தனம். இல்லை, இந்த வார்த்தைக்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த வார்த்தையை வேணாலும் போட்டிருக்கலாம். ஆனால் அந்த புத்திசாலி, அதனால் புத்தி தெரியும், சாலி பிரிச்சிங்கன்னா பொருள் இல்லை. திறமைசாலி, திறமை, சாலியை பிரித்தா இலக்கணப்படி ஆக்கப்பெயர் விகுதி, பொருள் இல்லை. புத்திசாலி, திறமசாலி என்று சொல்லுவோம். அப்படி இங்கே புத்திசாலின்னு ஒரு வார்த்தை கொடுத்தாங்க. எனக்கு பக்கத்தில் வைணவ திருத்தலம் திருக்கோஷ்டியூர் தான் ஞாபகம். நம்ம கவியரசு கண்ணதாசன் திருக்கோஷ்டியூரில் சட்டமன்ற உறுப்பினராக எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நின்னவர் திருக்கோஷ்டியூரில் ஜெயிக்கல, தோற்று போயிட்டார். சினிமாவில் எடுத்து பாட்டு எழுதணும். அப்போ சரியான வாய்ப்பு வந்தப்ப திருக்கோஷ்டியூர் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நின்று தோத்தார்ல, அதை கண்ணதாசன் அப்படியே பாட்டில் பிரதிபலித்தார். புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. எவ்வளவு அழகு பார்த்தீங்களா கண்ணதாசன். அதனால் இந்த புத்திசாலிங்கிற வார்த்தையை பார்த்து எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். மிக நம்ம பிள்ளைங்களில் அடுத்து நகரத்தார் வீட்டு பிள்ளைகளை உருவாக்குகிற பணியில் நமக்குள் ஒருவன் என்ற அமைப்பு மிகச்சிறப்பாக முருகப்பெருமாண்டி ஆறுபடை வீட்டில் 4 தலங்களில் முடிச்சிருக்காங்க. ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி, இன்னைக்கு ஒளிப்பதிவு செஞ்சுட்டு இருக்கிற சீனிவாசன், இந்த ஊரை சார்ந்திருக்கிற நான் பெரிதும் நேசிக்கிற அண்ணன் ஆதப்பன் அவர்கள், கல்யாண சுந்தரம் அவர்கள், அண்ணன் லக்ஷ்மணன் அவர்கள், இவர்களெல்லாம் நான் ஏன் இங்கே நினைவு கூறுறேன்னா, நம்ம இங்கே பேசுகிறது நகரத்தார் விட்டு பிள்ளைகள், அடுத்த தலைமுறை பிள்ளைகள். நமக்குள் ஒருவன் அந்த பணியை முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற தமிழ் திருத்தலங்களில் செய்கிறது. அரங்கு நிறைந்த கைதட்ட கொடுக்கலாம், அவ்வளவு அழகு. அதனால் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக பேச வந்திருக்கிற பிள்ளைகளையெல்லாம் வாழ்த்தி, குடும்பம்னா ஒன்றும் இல்லைங்க, குடு இன்பம், இன்பத்தை எது கொடுக்கிறதோ அது குடும்பம். பாரதிதாசன் தான் ரொம்ப அழகாக சொன்னா, குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம்னா. இன்னைக்கு ஏன் இந்த தலைப்பு வந்திருக்கு தெரியுமா? பாரதிதாசன் சொன்ன மாதிரி குடும்பம் பல்கலைக்கழகமா இல்லை, குட்டி குட்டி கழகமா இருக்கு. வீட்டுக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. இதை யாரு புத்திசாலித்தனமா சமாளிக்கிறா, யாரு சாமர்த்தியமா ஜெயிக்கிறா? வீட்டில் இருக்கிற கணவனா மனைவியா, ஆனா பெண்ணா? அதனால தான் இந்த தலைப்பை ரொம்ப அழகா தேர்ந்தெடுத்திருக்காங்க. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை யாரு ரொம்ப அழகா சமாளிக்க போறாங்க. ஒரு செய்தி சொல்றேன். இப்போ வீட்டில் குழந்தை இருக்கு, அம்மா அப்பா. இந்த அம்மாவில் பாருங்களேன், இம் மெல்லினம், அ உயிரெழுத்து, இம் மெய்யெழுத்து, மா உயிர்மை எழுத்து. ஒரு பையன் ஓடி வந்து சொன்னா, இங்க பாருங்க, அம்மா குழந்தைக்கு உயிரா இருக்கிறா, உடம்பா இருக்கிறா, உயிரும் உடம்புமா இருக்கிறா, அதனால அவ அம்மான்னா. உன்னை இன்னொரு பையன் ஓடி வந்து சொன்னா, அப்ப அப்பாவுக்கு மட்டும் என்னவா? ஆ உயிரெழுத்து, இப்பு மெய்யெழுத்து, பா உயிர்மை எழுத்து. அப்பாவோ ஒரு குழந்தைக்கு உடம்பா இருக்கா, உயிரா இருக்காரு, உடம்பும் உயிருமா இருக்காருன்னா. அப்ப நான் சொன்னேன், ரெண்டும் சரிதான், ஆனா என்ன வேறுபாடு தெரியுமா? அம்மால வர்ற இம்மன்னா 18 மெய்யெழுத்துல 10வது மெய்யெழுத்து. ஏன் தெரியுமா? 10 மாதம் சுமந்தாளே அவளை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழ் தந்த மெய் 10வது மெய் அம்மா. அது மெல்லினம். அப்பா கசட தவற வல்லினம். அம்மா என்ற மெல்லினமும் அப்பா என்ற வல்லினமும் அன்போடு அடித்தும் கண்டித்தும் பிள்ளையை வளர்த்தால் மெல்லினமும் வல்லினமும் சேரும் போது குழந்தை நல்லினமாக வளரும் என்பதை மறந்து விடாதீர்கள். ரெண்டு வேணும். அதில் யாரு சாமர்த்தியமா வீட்டில் வர்ற பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்கிறா? அது உண்மைதானே. ஆண்களுக்கும் சில கூறு இருக்கும், பெண்களுக்கு பல கூறு இருக்கும். ஆக ஆண்கள் நீ என்ன ஐயா தீர்ப்பா இல்லை, நான் சொல்றதுலேயே ஒரு கூறு இருக்கு, அதை கவனிச்சா புரியும். ஆண்களுக்கு சில கூறு இருக்கும், கூறு நம்ம ஊர் பாச தானே. பெண்களுக்கு பல கூறு இருக்கும், அதை கூற வந்திருக்கிறவர்கள் இவர்கள். அதெல்லாம் நம்ம கேட்டு ஒரு மதிப்புக்கு இன்னைக்கு வரணும். அழகான தலைப்பு தான். பிரச்சனைகளை யார் ரொம்ப அழகா சமாளிக்கிறா? ஒன்றும் இல்லை, 60வது ஆண்டு மணிவிழா முடிச்சோன்னு கூப்பிட்டாங்க கணவனை, ஏ வாப்பா
60 வருஷம் வாழ்ந்துட்டீங்க. அது என்ன உங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவே இல்லாமல் மன நிறைவாக வாழ்ந்துருக்கீங்களே. குடும்பம்னாலே சண்டை சச்சரவு இருக்கணும்ல, அது எப்படி மன நிறைவாக நீ வாழ முடியும்? பெரிய ஆச்சரியமாக இருக்குது, உலக அதிசயம். இந்த டிப்ஸை கொடுத்தா வாழ்க்கையில் பல பேர் குடும்பத்தில் வெளிச்சமாக இருக்கும். சொல்லுப்பான்னாங்க. அவர் சொன்னார், 60 வருஷமாக எங்கள் குடும்பத்தில் ஏன் சண்டை சச்சரவே இல்லைன்னா ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம்? ஒரு காரணத்தால் சண்டை சச்சரவே இல்லாமல் வாழ முடியுமா? முடியும். அது என்ன காரணம்? எனக்கும் என் மனைவிக்கும் ஆமாம் ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் ஆச்சு. இப்போ ஒரு வயசு 60. சரி, திருமணம் ஆன உடனே ஊரில் இருக்கவங்களாம் மகிழ்ச்சியாக நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கையில் எங்கேயாவது வெளி மாநிலங்களுக்கு சுற்றுலா போயிட்டு வாங்க, இல்லை வெளி ஊருக்காவது போயிட்டு வாங்க, தேனிலவு போயிட்டு வாங்கன்னு ஹனிமூனுக்கு அனுப்புனாங்க. நானும் என் மனைவியும் மகிழ்ச்சியோட தேனிலவுக்கு போயிருந்தோம். அங்கே நடந்த ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு வரைக்கும் என் குடும்பத்தில் சண்டை சச்சரவே இல்லாமல் இருக்க காரணம். அது என்ன சம்பவம்? நாங்கள் 2 தேனிலவுக்கு போயிட்டோமா? ஆமாம். கொடைக்கானல் போயிருந்தோம். என் மனைவி ஹார்ஸ் ரைடு போகணும்னா, குதிரையில் ஏறி சவாரி பண்ணணும்னு ஆசைப்பட்டா. சரி, கட்டின மனைவியை முதல்ல வெளியில் கூட்டிகிட்டு வந்திருக்கோம், ஆசைப்பட்டதை செஞ்சால் சந்தோஷமாக இருப்பா அப்படிங்கிற ஒரு நினப்பில் அவளை நான் குதிரையில் ஏற்றி விட்டேன். குதிரை என் மனைவியை விட படுபயங்கரம். அப்போ மனைவி எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். குதிரை மனைவியை விட படுபயங்கரம். நான் ஏற்றிட்டேன். குதிரை கொஞ்சம் தூரம் ஹார்ஸ் ரைடு, அது ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் திரும்பிடும். கொஞ்சம் தூரம் போகையில் எக்கி விட்டுச்சு, கீழே விழுந்தா. நான் கூப்பிட்டேன், வா போயிடலான்னு. அதெல்லாம் கிடையாது. அந்த குதிரை பக்கத்தில் போய் திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு வார்னிங்னா, என்னவோ குதிரைக்கு இங்கிலீஷு தமிழ் மொழியெல்லாம் தெரியுங்கிற மாதிரி. அது விலங்கு, இவளுக்கு விளங்கலை. நம்மளுக்கும் புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கோமா, அப்போ நமக்கு விளங்காது. அதனால் சரி பரவாயில்ல வாடி, இன்னும் கேட்கல. 2வது தடவை ஏறினா அதே இடம் அதே குதிரை தள்ளிச்சு. திஸ் இஸ் த செகண்ட் வார்னிங்னா, எனக்கும் விளங்கலை, குதிரைக்கும் விளங்கியிருக்காது. அவளுக்கு என்ன விளங்குச்சுன்னு அவளுக்கு தான் தெரியும். 3வது தடவை அதே இடம் அதே குதிரை அதே தள்ளு. திஸ் இஸ் த தேர்ட் வார்னிங் சொல்லிட்டு என் கையில் ஒரு பை கொடுத்துருந்தா, ஹேண்ட் பேக், அதை தூக்கி சுமக்கிற வேலையெல்லாம் இப்போ நம்ம தான் செய்யணும். அதை எடுத்தா ஜிப்பை கலட்டினா, லைசன்ஸோடு வாங்கின ஒரு துப்பாக்கி எடுத்து சுற்றுவேன்னு மிரட்டினா. நான் அப்படியே பயந்து, இங்கே வா, இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தேன், மொதல் தடவை தேனியில் வந்திருக்கோன்னு, நீ பாட்டு ப்ளூ கிராஸில் பிடிச்சிருவாங்க, விலங்குவதை சட்டம்லாம் இருக்குது, இங்கே வா அப்படின்னு கொஞ்சம் கோபமாக அதட்டுவோமேன்னு அதட்டுனேன். என் காது பக்கத்தில் வந்து திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு வார்னிங்னு சொன்னா. குதிரைக்காவது 3 வார்னிங் கொடுத்தா, நமக்கு எத்தனை வார்னிங் தருவான்னு சரியாக தெரிலன்னு அன்னைக்கு அமைதியானேங்க. என் மனைவி எப்போ கேட்டாலும் நான் சொல்லுகிற 2 வார்த்தை, ஒன்று சரிம்மா, இன்னொன்று சாரிம்மா. இன்னைக்கு 60 வயது ஆகிவிட்டது, எங்கள் குடும்பத்தில் பிரச்சனையே இல்லை. இல்லை யார் சமாளித்தான்னு நீங்கள் எடுத்துகிட்டு பேசுகிறதுக்காக சொல்லலை, நான் தலைப்புக்குள்ளே பெருசாக போகலை. குடும்பம்னா எவ்வளவு மனநிறைவாக இருக்க வேண்டும். கணவனும் மனைவியும் எப்படி தெரியுமா, கண்ணும் கையும் மாதிரியா. கண் அழுதால் கை துடைக்கிறது, கையிலே அடிபட்டு விட்டால் கண் கசிகிறது. ஒன்றுக்கொன்று எப்படி தொடர்பு இருக்கிறதோ அப்படி கண்ணும் கையும் போல இருந்தால்தான் இதயம் ஒன்றி இருக்கிற கணவன் மனைவி. அப்படி வாழணும். அதை விட்டுட்டு ஏதாச்சும் 2 வார்த்தை கூட குறைச்சு பேசிட்டாருன்னு ஹஸ்பண்டு நீ சஸ்பெண்டு என்று இன்றைக்கு விவாகரத்து பெருகி போயிருக்கிறது என்று சொன்னால், இந்த தலைப்பு இன்னைக்கு தேவையான தலைப்பு என்று நான் கருதுகிறேன். அதனால தான் பிள்ளைங்க பேச வந்திருக்காங்க. சமாளிக்கிறது யாரு? விட்டு கொடுத்து போக வேணாமா? சகிப்புத்தன்மை வேணாமா? வாழ்க்கையில் அப்படி வந்தால் அதை எப்படி கையாளணும்? ஆணுக்கு ஒரு தனி வித்தை இருக்கும், பெண்ணுக்கு ஒரு தனி வித்தை இருக்கும். அது என்ன, எப்படி கையாளுகிறார்கள், எப்படி வாழணும்? ஆனால் காந்தியடிகள் அவருடைய மனைவி இறந்து மயானத்தில் கஸ்தூரிபாய் இருக்கிறாங்க. தேசத்தந்தை மகாத்மா காந்தி சொன்ன வார்த்தையை மனசில் எல்லாரும் எழுதி வச்சுக்கணும். மயானத்தில் சொன்ன வார்த்தை, மயானத்தில் கஸ்தூரிபாய் இருக்கிறாங்க. காந்தி என்ன தெரியுமா சொன்னார்? சாதாரண ஆத்மாவாக இருந்த என்னை மகாத்மாவாக மாற்றிய ஒரு ஜீவாத்மா இதோ எரிந்து கொண்டிருக்கிறதுன்னார். மூலதனத்தை தந்த கார்ல் மார்க்ஸ் ஜென்னி தம்பதியரை போல வாழணும். கார்ல் மார்க்ஸ் ஜென்னி எழுதுகிறாள் தன் வாழ்க்கை பயணத்தினுடைய கடைசி நேரத்தில், என் பிள்ளை பிறந்த பொழுது பால் வாங்குவதற்கும் காசில்லை, அவன் இறந்த பொழுது சவப்பெட்டி வாங்குவதற்கும் என்னிடம் காசில்லைனா, ஆனால் மூலதனத்தை கார்ல் மார்க்ஸ் படைத்திருக்கிறார்னா அது கார்ல் மார்க்ஸுடைய வெற்றி மட்டுமில்லை, ஜென்னியும் இணைந்ததால் கிடைத்த வெற்றிங்கிறத இந்த உலகம் மறந்துட்டு பேச முடியாது. பாரதிக்கு அப்படி ஒரு செல்லம்மா. அரிசி இல்லைன்னா பாரதிக்கு கோபம் வருமா?
வாங்கி கொடுத்தா தானே அவ இருக்கும்பா. நம்மால் கவிதை கவிதைன்னு தமிழ்னு புத்தகத்தை தூக்கிட்டு சுதந்திர வேட்கைக்கு போயிட்டாருன்னா அந்த அம்மா இல்லைன்னு தானே சொல்லும். அப்ப கூட இலக்கணம் எடுத்தாரா, அரிசி இல்லை என்று சொல்லாதே, அகரம் இகரம் என்று சொல், மற்றவருக்கு புரியாது, நான் மட்டும் புரிந்து கொள்வேன். வீட்டிலே இருக்கிற பிரச்சனை அடுத்தவருக்கு தெரியக்கூடாது என்று வாழ்கிற வாழ்க்கை தான் உயர்ந்த வாழ்க்கை. பாரதியும் செல்லம்மாவும் அப்படி வாழவில்லையா? காந்தியும் கஸ்தூரிபாயும் அப்படி வாழவில்லையா? நான் பெரிதும் நேசிக்கிற இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அண்ணாமலை சின்னாஞ்செட்டி நான் கோயிலில் கேட்டையா இந்த தலைப்பு நல்லா இருக்கியான்னு என்கிட்ட கொடுத்தாரு. இந்த தலைப்பில் எனக்கு எல்லாம் மகிழ்ச்சி தான். ஆனால் ஒரு சின்ன வருத்தம் என்ன தெரியுமா? இந்த தலைப்பை இன்றைக்கு பேசுகிற எனக்கு திருமண நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. என்னை எவ்வளவு சிக்கலில் மாட்டி பிள்ளைங்க உட்கார வச்சுட்டாங்க. திருமண நாள் அன்னைக்கு இப்படி ஒரு குடும்ப தலைப்பில் இப்போ உண்மையிலேயே சமாளிக்க வேண்டியது நான் தான். இப்படி ஒரு நல்ல தலைப்பாக இந்த ஏப்ரல் 18 அமைஞ்சிருக்கு. இந்த மாணிக்க நாச்சியம்மன் திருவாலயத்தில் இனிமேல் இந்த ஆண்டிலிருந்து நடக்கிற பட்டிமன்றத்திலாம் மேடையிலே ஒரு திருக்குறள் புத்தகத்தை வைத்துத்தான் பட்டிமன்றம் தொடங்க வேண்டும் என்று முடிவெடுத்தேன். அது முதன் முறையாக இன்றைக்கு இந்த ஊர் மாணிக்க நாச்சியம்மன் திருவாலயத்தில் திருக்குறள் புத்தகத்தை மேடையிலே வைத்து விழாவை தொடங்குவதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய செய்திகள் இருக்கு. 4 பேரும் நம்ம வீட்டு பிள்ளைகள் நல்ல சிரிக்க சிந்திக்க அவங்கவுங்க பாணியில நிறைய கருத்துக்களை பேசக்கூடிய ஆற்றல் வாய்ந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுட்டு பேசணும். ஒரு செய்தியோடு நான் முதல் பேச்சாளரை மேடைக்கு அழைக்கிறேன். வாழ்க்கையில பையங்க ரொம்ப கெட்டிக்காரனா இருந்தா என்ன தெரியுமா பண்ணுவான்? ஒரே கேள்விய அப்பாட்ட தனியா கேட்பான், அதே கேள்விய அம்மாட்ட தனியா கேட்பான். அதுல என்ன கெட்டிக்காரத்தனம் இருக்குங்கிறீங்களா? எப்படியும் 2 பேரும் கருத்து ஒத்து விடை சொல்ல மாட்டாங்க, ஆளுக்கு ஒரு விடை சொல்லியிருப்பாங்க. 2 பேரை ஹாலில் உட்கார வச்சு சரிசமமா அந்த கேள்விக்கு விடையை கேட்பான். பார்த்தீங்களா? அதான் பயபுள்ளியோட புத்திசாலித்தனம். ஒரு பையன் என்ன பண்ணான்? ஓடி போனான். அப்பாட்ட கேட்டான், அப்பா மனிதர்கள், நம்மளாம் ஹியூமன் பீயிங்ஸ், மனிதர்கள் எப்படிப்பா தோன்றுகிறார்கள்னா அவங்க அப்படியே யோசிச்சுட்டு, தம்பி குரங்கில் இருந்து மனிதன் வந்தான். இதுதான் பயாலஜி, சார்லஸ் டார்வின் பரிணாம கொள்கை, ரொம்ப அழகான தத்துவம். குரங்கில் இருந்து மனுஷன் தோன்றினான் அப்படின்னு சொன்னான். ஓடி போய் இதே கேள்வி அம்மாட்ட தனியாக கேட்டான். ஓடி வந்து, அம்மா எப்படிம்மா மனிதர்கள்லாம் தோன்றினார்கள்? உடனே அவ சொன்னா, இந்த ஆதாம் ஏவாள்னு ஏதோ உலகத்துக்கு வந்தாங்களா, ஆப்பிள் மேலே ஒரு ஆசை வந்துச்சா, அப்படி அந்த கதையை பெருசா சொல்லி இப்படி அவர்கள் மூலமா முதல் குழந்தை, அப்படியே தலைமுறையா குழந்தைகள்லாம் பிறந்துச்சு, மனிதர்களில் இருந்து மனிதர்கள் தோன்றினார்கள் அப்படின்னா. இப்போ அப்பாவும் அம்மாவும் ஹாலில் உட்காரல ஓடி வந்து கேட்குறான், அப்பா உங்கள்கிட்ட இதே கேள்வியை கேட்டேன், குரங்குலேருந்து மனுஷன் வந்தார். நீங்கள் அம்மாட்ட இதே கேள்வி கேட்டேன், மனுஷன்லேருந்து மனுஷன் வந்தாங்கிறாங்க, இல்லை எது உண்மைன்னா? அப்பா பாவம் வழக்கம் போல் அப்படியே முகத்தை தொங்க போட்டு ஹாலில் உட்காந்துருக்காரு. அம்மா அப்படியே தலையை நிமிர்ந்து சொல்கிறா, 2 சரிதான்டா. அது எப்படிமா ஒரு கேள்விக்கு 2 விடை? 2 எப்படிமா சரி? 2 சரிதான்டா. குரங்குலேருந்து தோணுனதும் சரிதான், மனுஷன்லேருந்து தோணுனதும் சரிதான். அவங்க அப்பா அவங்க பரம்பரையை சொன்னார், நான் எங்கள் பரம்பரையை சொன்னேன்னா. இவங்க மனுஷன்லேருந்து தோணாலா, அது குரங்குலேருந்து தோன்றியதான். எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கணும். திருவிழா திருப்பி போடுங்க, விழாதிரு. இது போன்ற கோயில் திருவிழாக்கள் நம்ம மனிதநேயத்திலிருந்து, கலையிலிருந்து, நாகரிகத்திலிருந்து, பண்பாட்டிலிருந்து விழாதிருக்க திருவிழாக்களை நம்முடைய தமிழ் முன்னோர்கள் கொண்டு வந்தார்கள். அழகான தலைப்பில், அழகான ஊரில், அற்புதமாக தமிழ் கேட்கிற மக்கள் மத்தியில் பேசுகிறத நான் மிக மகிழ்ச்சியாக பெருமையாக கருதி என் முன்னுரைக்கு நிறைவு செஞ்சு, 4 பிள்ளைங்களும் மிக அற்புதமாக பேசக்கூடிய பிள்ளைகள். இன்றைக்கு இருக்கிற நாளேடுகளில் எழுதுகிறாங்க, தொலைக்காட்சியில் பேசுகிறாங்க, புகழ்பெற்ற நல்ல தலைமுறை பேச்சாளர்கள். அவங்க 4 பேரையும் பார்க்கிறப்ப எனக்கு சமயக்குறவர் 4வரை போல, திசை 4 போல என் மனதிற்கு படுகிறது. வாழ்க வளர்க என்று பிள்ளைகளை மனதார வாழ்த்தி, முதல்ல யார் தொடங்குறது? லேடிஸ் ஃபர்ஸ்ட் என்று ஒரு வழக்கம் இருக்கிறது. அந்த ஆட்சி அப்படியே கையை காமிச்சு, அப்போ தீர்ப்புலையும் லேடிஸ் ஃபர்ஸ்ட் என்று நினைப்பது தோன்றுகிறது. பிள்ளைகள் பேசினோட நாம் ஒரு முடிவுக்கு வருவோம் என்று சொல்லி, பெண்கள் தான் இன்னைக்கு சாமர்த்தியமாக குடும்பத்தில் வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்கிறார்கள் என்று பேச யார் வர்றா? மீனாட்சி. மதுரையிலிருந்து
மீனாட்சியே இங்கே வந்திருக்கிறார் என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நல்ல பிள்ளை, நமக்குள் ஒருவன் மூலமாக அறிமுகமாகி நிறைய மேடைகளில் பேசுகிற பிள்ளை, பல்வேறு இலக்கிய மேடையில் என்னுடைய பேசியிருக்கா. பள்ளி பருவத்தில் படித்தாலும் பல போட்டிகள்லையும் பல மேடைகள்லையும் தமிழை பேசி புகழ் பெற்ற தமிழ் மண்ணல்லவா மதுரை, செட்டிநாட்டு மண்ணும் தமிழ் தானே, அதனால் நல்ல தமிழ் பேசக்கூடிய அன்பு பிள்ளை ஜெயஸ்ரீ மீனாட்சி மதுரையிலிருந்து நல்ல கைத்தட்டலோடு ஆரம்பித்தா. மதுரையாளும் மீன்விழியால் மீனாட்சி பட்டினத்தில் பிறந்து தன்னாட்சி செய்கின்ற கவுனாட்சி புரியும் மீனாட்சி பாதம் தொட்டு இந்த மீனாட்சி நுரையை உங்கள் முன் வைக்கிறேன். ஜாலியாக அமர்ந்திருக்கும் ஆண்களுக்கும் ஜாலியாக அமர்ந்திருக்கும் பெண்களுக்கும் இங்கு கூடியுள்ள எனது அணியினருக்கும் எதிரணியினருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பெண்களுக்கு நியதி தரவங்க 2 பேர், பெண்களை அழகா வர்ணனை செய்யறவங்க 2 பேர். ஒன்னு கம்பர், இன்னொன்னு நம்ம நடுவர். அப்படி பொதுவாக பெண்களுக்கு வர்ணனை அதிகமாக செய்வது யாருன்னா ஆண்கள். ஆண்கள் மாதிரி பெண்களை வர்ணிக்க யாராலையும் முடியாது. பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பொன் சித்திரமே, பொன் சித்திரமேன்னு அழகா பாரதியார் பெண்களை சொல்லியிருக்கார். பாரத போர் எனில் எளிதோ விரல் பார்த்தன் கை வில்லிடை ஒளிர்வாய், மாரதர் கோடி வந்தாலும் கணம் மாய்த்து குருதியில் திளைப்பாள் அப்படின்னு சொன்னார் பாரதியார். காண்டிவம் ஏந்திய காண்டிவதாரிய பார்க்கிறதே ஒரு அபாகியமான ஒரு விஷயம். அந்த காண்டிவம் போல பெண்கள் ஒளிர்வாங்க. அதே மாதிரி எத்தனை எதிரிகள் வந்தாலும் அவர்களை சாய்த்து மாய்த்து அவரோட குருதியில் கூத்தாடுவாள் அப்படின்னு ஒரு பெண்ணை பாரதியார் கற்பனை பண்றார். நடுவர் அவர்களே, கண்ணகி யாரு? 24 வயசு அவங்களுக்கு மதுரையை எரிக்கும் பொழுது 12 வயசுல கல்யாணம் ஆச்சு. 12 வயசுல கணவர் விட்டுட்டு போயிட்டார். திருப்பி அவங்களோட 24 வயசுல வந்தார். 2 மாசம் கூட இருந்தார். திருப்பி மொத்தமா போயிட்டார். அப்படி இருக்கும் பொழுது எத்தனையோ இன்னல்கள், எத்தனையோ துயர்கள், எத்தனையோ துன்பங்கள்ல இருக்க ஒரு பெண்மணிக்கு எங்க இருந்து வந்தது தைரியம்? எங்க இருந்து தெரியுமா வந்தது? தன்னோட கணவன் மீது வைத்திருந்த பற்றும் விருப்பமும் அவருக்கு தைரியம் கொடுத்தது. அந்த தைரியத்துல என்ன தெரியுமா பண்ணாங்க? அசாதாரணமான தைரியம். பாண்டிய மன்னனையே குவெஸ்சன் பண்ற அளவுக்கு வந்த தைரியம் அது. தர்மத்தை தனது புத்திசாலித்தனத்தின் மூலம் நிலைநாட்டினார்கள். ஆமாவா இல்லையா? அப்ப இப்படி இதை விட புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவதற்கு வேற சான்று வேணுமா? விவசாயிகள்னு சொன்னா நமக்கு யாரு ஞாபகத்துக்கு வருவா? கொஞ்சம் கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு முண்டாசு கட்டி இடுப்புல துண்டோட ஒரு கலப்பை வைத்திருக்கும் ஒரு ஆண்மகன் நினைவிற்கு வருவார். ஏன் பெண்கள் வரல நடுவர் அவர்களே? 85% விவசாயிகள் பெண்கள் தான். 85% விவசாயிகள் பெண்கள் இருக்காங்க. அப்போ ஒரு நல்ல நாள் பார்த்து பெண்களை கூப்பிட்டு நாத்து நடுறோம் நட சொல்றாங்க. அப்பதான் வந்து நிறைய அரிசி மூடைகள் கலப்பையில குவியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பெண்கள் மாதிரி அந்த நெல் மணி கூட நாணி வெக்கப்பட்டு விழுகுதான். அதனாலதான் வந்து பெண்களை கூப்பிட்டு நட சொல்றாங்க. அதோட களை எடுக்கிறதுல இருந்து நெல் மணியை அரிசி ஆக்குறதுல இருந்து அந்த அரிசி நம்ம தட்டுக்கு சாப்பாடா வர்ற வரைக்கும் அந்த பெண்களின் சாமர்த்தியம் அங்க வெளிப்படுது. இதுக்கிடையில நான் சொல்ல மறந்த ஒரு விஷயம். அவங்களோட குழந்தையோட அந்த வயலுக்கு போய் களை எடுத்துக்கிட்டே ஒரு புளிய மரத்திலேயோ ஒரு வேப்ப மரத்திலேயோ தொட்டில் கட்டி அந்த தாலாத்து பாடுவாங்க பாருங்க. அதை விட புத்திசாலித்தனமாக ஒரு குழந்தையை எப்படி நடுவர்களை வளர்க்க முடியும்? துணைக்காக சம்பாதிப்பவர்கள் அல்ல பெண்கள். எவ்வளவு அழகா ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவு அழகா எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இட்லியை உப்புமா ஆக்கி அந்த உப்புமா மிஞ்சினாலும் அதையும் எப்படி சாப்பிட வைக்கணும்னு தெரிஞ்சு எவ்வளவு அழகா மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இப்போ கணவர் சொல்றார், நாளைக்கு வீட்டுக்கு 3 பேர் வராங்கம்மா அப்படின்னா ஒருத்தர் வந்து நிற்பார். இதே ஒருத்தர் வராருமான்னா 3 பேர் வந்து நிற்பாங்க. அப்ப அதையும் நம்ம ஆட்சிகள் அழகா அந்த அதுக்கேத்த மாதிரி குட்டி குட்டி டம்ளர் வச்சு அதுல காப்பியை ஊத்தி கொடுத்து சீமை சமத்தின்னு நம்ம சொல்றோமா இல்லையா நடுவர்?
எத்தனையோ பேர் ஒரு கம்பெனியோட சிஇஓவா சிஓஓவா என் ஒரு ஸ்கூலோட பிரின்சிபல்லாம் இங்கே வலம் வந்துட்டு இருக்கீங்க. அப்போ அவங்கள கேட்டால் தான் தெரியும், ஒரு ஆண் கூட்டத்துக்கு நடுவில் ஒரு பெண் சிங்கமா கர்ஜிக்கிறது எவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லையே. அவ்வளோ ஏங்க இங்கே உட்காந்துருக்க நம்ம ஆட்சிமாரை கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒரு புக்கே எழுதுவாங்க, கணவனை சமாளிப்பது எப்படின்னு. இதுக்கு ஆன்லைன் கிளாஸ் எடுத்தா வேற லைக்ஸ் அல்லோ. செட்டியார கேட்டினா 5 புக்கே எழுதுவாங்கம்மா ஆட்சியை சமாளிக்கிறது எப்படின்னு. நடுவர் அவர்களே நீங்க சொல்றீங்க, அதெல்லாம் ஓகே தான். எப்படின்னு கேக்குறீங்களா? காலையில எந்திரிச்சதுலேருந்து பல்லு விளக்குறதுலேருந்தே ஆரம்பிச்சிருவோம். சாலா என் பிரஷ் எங்க இருக்கு, துண்டு எங்க இருக்கு ஆரம்பிப்பீங்களா? துண்டு எங்க இருக்கு, சாவி எங்க இருக்கு, கைப்பொட்டி எங்க இருக்குன்னு ஆரம்பிச்சு, சரி ஒரு வழியா சாவியை தேடி கொடுத்தாச்சு, கடையும் திறந்தாச்சுன்னு கடையை திறக்க வச்சா பண்ணு வேணும் வெண்ணெய் வேணும்னு பாடா படுத்துறாரு இந்த செட்டின்னு முடிக்கிற வரைக்கும் நடுவர் அவர்களே ஆட்சிங்க மனசுல என்ன தெரியுமா ஓடும்? ஏண்டா இந்த செட்டிங்க மத்தியில என்ன படைச்ச பழனி ஆண்டவான்னு கேட்பாங்க. ஒரு கோலம் போடுறதுல இருந்து ஆரம்பிச்சு ராத்திரி தூங்க போற வரைக்கும் பெண்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரியுமா சமாளிச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் நம்ம சின்ன ஜெட்டி அன்னை மாதிரி இருந்துட முடியுமா? இப்பதான் இருந்துட முடியுமான்னு முடிச்சிடாதம்மா, எப்படி இருந்துட முடியுமான்னு சொல்லணும். இருந்துட முடியுமா? கேரளா இப்பதான் போனாங்க, போயிட்டு வந்துட்டு பெங்களூர் போனாங்க, பீச்சுக்கு போனாங்க, கார் வாங்கினாங்க, காரோட போட்டோ எடுத்ததோட இருந்தா பரவாயில்ல, அதை ஸ்டேட்டஸ்ல வேற போடுறாங்க. இதுல அடுத்து சிங்கப்பூரோ துபாயோ வேற போறாங்க. இப்படியெல்லாம் ஒரு பிள்ளைய வச்சு சமாளிக்கிறதுக்கு அவங்க அம்மாக்கு தனி திறமை வேணும் நடுவர் அவர்களே. அது போல அவங்களுக்கு கோவில் கட்டி கும்பிடலாம். என்ன கேட்டா இந்த சாயங்காலம் பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வராங்க, வந்துட்டு ஏதாவது சாப்பிட வேணும்னு கேட்குறாங்க. நம்ம இடியப்பம் வச்சா நூடுல்ஸ் வேணும்னு கேட்குறாங்க, சப்பாத்தி வச்சா பீஸா வேணும்னு கேட்குறாங்க. நம்ம பெண்கள் என்ன பண்றாங்க, சப்பாத்தி தம்பி சப்பாத்தியும் பீஸாவும் ஒண்ணுதான்ப்பா, சப்பாத்தி மேல காய் போட்டு கொடுத்தா அதான்டா பீஸான்னு சொல்லி கம்பி கட்டுற கதையெல்லாம் விட்டு சமாளிக்கிறக்குள்ள போதும் போதும் ஆயிடுறது நடுவர் அவர்களே. நம்ம ராமாயணத்தை எடுத்துக்கிட்டோம்னா ராமன் தேடிய சீதை, ராமனை தேடிய சீதை ராமனை காத்த சீதைன்னு சொல்லலாம். கணவனுக்கு இழுக்கு வருதுன்னு தெரிஞ்ச உடனே தன்னை கூட பொருட்படுத்தாமல் அக்னி ஸ்நானம் செஞ்சாங்க அங்க போய். அதனால தான் நான் சொன்னேன் ராமனை காத்த சீதைன்னு. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பெண்கள் அதிகமா நிறைய விஷயங்கள்ல சமாளிச்சுட்டு வராங்க. எல்லா மனுஷங்களையும் புரிஞ்சுக்கிட்டு பண்பானவர்களா இருக்கத திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்கார். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் அப்படின்னு. ஒரு செட்டியார் பிஸ்னஸ் பண்றாரு, அந்த பிஸ்னஸ் டவுன் ஆயிருது. அப்ப ஆட்சி என்ன பாடுவாங்க, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும் வாசல் தோறும் வேதனை பிறக்கும். இப்படி பாடி அவங்களுக்கு அந்த சிச்சுவேஷன்ல நான் இருக்கேங்க, அவங்களுக்கு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நான் உங்க நகையை வச்சாது நீங்க பிசினஸ் ரன் பண்ணுங்கன்னு எவ்வளோ நம்பிக்கை தராங்க நடுவர் அவர்களே. அப்ப அதோட அவங்க ஆட்சி என்ன சொல்லுவாங்களா, நீங்க போய் திருவாசகம் படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு அந்த செட்டியார் பாட்டு சிவனேன்னு போயிடுவார். ஆனா அவருக்கும் சேர்த்து இவங்க வேண்ட தக்க தறிவோய் நீ படிப்பாங்களா இல்லையா நடுவர் அவர்களே. இப்ப இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறது தெரியாம இங்க 2 பேர் வந்து வேற உட்கார்ந்துருக்காங்க. நிறைவா இப்போ ஒரு கல்யாண தாக்கல் வருது, அப்ப எங்க வீட்டு ஆட்சியை கலந்துட்டு சொல்றேன்னு செட்டியார்கள் சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு நடுவர் அவர்களே. ஒரு கத்திரிக்காய் வாழைக்காய் வாங்குறதுல கூட எங்க ஆட்சியை கலந்துட்டு சொல்றேன்னு சொல்லிவிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இங்க 2 பேர் ஆண்கள் தான் பிரச்சனைகளை சமாளிக்கிறார்கள் வேற வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆக பெண்கள் தான் அதிகமாக தனது புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்று கூறி ஒரு விஷயத்தை கிட்ட இருந்து பார்த்தாதான் அதோட அருமை தெரியும். ஆஹா எவ்வளவு அழகான கடல் என்று ரசித்துக் கொண்டிருந்தேன், அப்பொழுதுதான் தெரிந்தது கடலிலும் உப்பு இருக்கிறது என்று. வானத்தை பார்த்தேன், வானத்தை ரசித்தேன், அப்பொழுதுதான் தெரிந்தது வானத்திலும் மேகங்கள் இருக்கிறது என்று. நம் மக்கள் நிறைகளை விட்டுவிட்டு குறைகளை காண்பதனால் தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிட்டவில்லை. நிறைகளை கண்டால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்று கூறி வாய்ப்பளித்த விழா குழுவினருக்கு நன்றி பாராட்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பு கருத்து. ஒரு பெண்ணுக்கு பாரதி எப்படி அடையாளப்படுத்தியிருக்காருங்கிற செய்தியோடு தொடங்கி மதுரையை கண்ணகி எரிச்சது எவ்வளவு புத்திசாலித்தனம்,
அதுக்கு வேற வயசு 24 வயசில் எரிச்சா 12 வயசில் கல்யாணம் பண்ண அண்ணாமலை சின்னாஞ்செட்டி நீ பதில் சொல்லணும். பூம்புகாரில் கலைஞர்களையும் பார்க்கலாம், நம்ம சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகளையும் பார்க்கலாம். அது நியாயம் கற்பிக்கிறது அப்புறம். ஆனால் அதை புத்திசாலித்தனம்னு சொன்ன பார்த்தியா, இப்போ நான் உண்மை சொல்கிறேன், அதுதாம்மா புத்திசாலித்தனம். எதையோ ஒன்றை சொல்லியாவது அதை புத்திசாலித்தனம் என்று சொல்வதற்கு கூட ஒரு புத்திசாலித்தனம் வேணும். நீங்களாம் கைத்தட்டணும், அப்போ தான் புள்ள வளருவா. ரொம்ப அழகாக புத்திசாலித்தனமாக அதையும் பேசி தாலாட்டு பாடுறதுலேருந்து 85% பெண்கள் விவசாயி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில். மருதகாசி. ஆனால் நீ சொல்லியிருக்கிறதுல எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரில. 85% பெண்கள் விவசாயி. ராமனை தேடிய சீதை, ராமனை காத்த சீதை. நல்ல ஒரு வார்த்தை ஜாலம். அதெல்லாம் நம்ம தீர்ப்பில் பார்க்கலாம். தங்கை வந்தா ரொம்ப அழகா அற்புதமாக சுருங்க சொல்லி திருக்குறள் மாதிரி விளங்க வச்சிருக்கா. வளர்ந்து வருகிற அந்த பிள்ளையை மனம் நிறைய மாணிக்கநாச்சி அம்மன் திருவருளாலே மென்மேலும் வளர வேண்டும் என்று எல்லோரும் வாழ்த்தி, அண்ணாமலை சின்னாஞ்செட்டி வருக, நல்ல தமிழ ஓம் பாணியில் தருக. இந்த பையனுக்கு ஒரு சிறப்பு என்னன்னு நான் சொல்லணும். உங்கள் ஊர் பிள்ளை ஆயா விட்டு அப்பத்தா விட்டு எல்லாம் இங்கன்ட்டா, எனக்கு வந்துட்டு என்ன ரொம்ப இந்த ஊரில் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, அவன் எந்த ஊரில் எந்த மேடையில் பேசினாலும் என்னோட வந்தும் சரி பிற இடங்களும் சரி, கண்டரமாணிக்கத்து மாணிக்க நாச்சியம்மனை சொல்லாமல் அவன் பேசியதில்லை. இன்றைக்கு அந்த திருத்தலத்திலேயே அவன் நின்று பேசுகிறான். அது அவனுடைய அடையாளமாக இந்த மண்ணில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நல்ல பிள்ளை, தொழில்நுட்பம் பொறியியல் படித்தாலும் தமிழை ஊரெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற, தனக்குன்னு ஒரு பாணி வச்சுட்டு ஒரு அழகாக செட்டிநாட்டு பாணியில் ஒரு ஹியூமராக பேசுகிற பிள்ளை, அறிவார்ந்த பிள்ளை, அன்பும் மரியாதையும் நிறைந்த பிள்ளை. மனம் நிறைய வாழ்த்தி பாராட்டி தம்பி பேசு. மாணிக்க நாச்சியவள், மாணிக்க நாச்சியவள் மாண்பாய் வீட்டிருக்கும் அழகிய ஊராம் கன்றமாணிக்கம் தனில் பிறந்து, கோநாச்சி செய்கின்ற மீனாட்சி பவனி வரும் மதுரையம் பதியில் வளர்ந்து, டாக்டர் முத்தலகப்ப செட்டியார் காமாட்சி ஆட்சி இவர்களால் வளர்க்கப்பட்ட கனிவான பேரன் இந்த அண்ணாமலை சின்னாஞ்செட்டியின் அன்பான வணக்கங்கள். அன்னை வரவேற்புல சொன்னது கரெக்ட். ஆட்சிக்கு நல்லா கைத்தட்டாக. உனக்கு லேடிஸ் ஃபேன்ஸ் நிறைய. பேசு. 5 வகை கனி எடுத்து அமுது செய்வோம், ஆறுமுகன் மேனியிலே தொழுது பொய்வோம், கொஞ்சுமொழி குமரனுக்கு பூக்கள் கொய்வோம், கூறுவினை சொல்லெடுத்து பாக்கல் நெய்வோம், தன்னாரும் பழனிமலை நடந்து செல்வோம், சாலை வழி துன்பமெல்லாம் கடந்து செல்வோம், கண்ணான முருகனையே கண்டு மகிழ்வோம், கருணை மலை பொழியவென கெஞ்சி கேட்போம், எல்லாம் அல்ல எம்பெருமான் பழனி ஆண்டவரின் பாதம் தொட்டு. இந்த நல்லதொரு பட்டிமன்றத்திற்கு நடுவர் பெருந்தையாக வீட்டிற்கும் என்னை எப்போயுமே செல்லம் என்று அழைக்கக்கூடிய எனதருமை நடுவர் அவர்களுக்கும், ஜெயஸ்ரீ மீனாட்சி சொன்னாங்க, இப்படியே நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஜெயஸ்ரீ மீனாட்சி சொன்னாங்க, ஜாலியாக இருக்கும் ஆண்களே, ஜோலியாக இருக்கும் பெண்களே. நாங்கள் ஜோலிக்கு போனாதான் உங்களுக்கு ஜாலியே. அதை மறந்துட்டு ஜாலியாக இருக்கும் ஆண்களே அவர்களுக்கும் எதிரணியினருக்கும் எண்ணணியினருக்கும் என் பணிவான வணக்கங்களை கூறிக்கொண்டு எனது வாதத்திற்குள் செல்கிறேன். நல்ல தலைப்பு. என்ன தலைப்பு? ஏன்னா குடும்ப பிரச்சனைகளை புத்திசாலித்தனமாக கையாள்வது ஆண்களா பெண்களா? நீங்கள் தலைப்பை மாற்றி வச்சுருந்தீங்கன்னா, எப்படின்னா குடும்பத்தை யார் பக்குவமாக நடத்துகிறா அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா நானே பெண்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பேன். ஆனால் தலைப்பை நல்லா கவனிக்கணும். குடும்ப பிரச்சனைகளை புத்திசாலித்தனமாக கையாள்வது ஆண்களா பெண்களா? அதனால தான் நான் ஆண்கள் சைடு உட்காந்துருக்கேன். ஏன்னா அதுக்கு நான் பெண்கள் வந்து புத்திசாலி இல்லைன்னு இந்த இடத்துல சொல்ல வரல. புத்திசாலித்தனமாக பிரச்சனைகளை கையாளணும். ஏன்னா கையாளுறது மட்டும்தான் ஆண்கள், பிரச்சனையை உருவாக்குறதெல்லாம் பெண்கள். அதனால தான் நான் சொல்ல வரேன். இவளை ஏன் என்னோட வாழ்க்கையிலேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். எங்கள் ஐயா வந்து மதுரையில் மருத்துவராக இருக்காங்க. நிறையா பேர் வந்து கன்சல்டன்ட்டுங்க வருவாங்க, நல்லா பேசுகிறாங்க. எங்கள் ஐயா எப்படின்னா ஒரு ஆர்டர் டோன்லேயே இருக்கும். எங்கள் ஐயா பேசுகிறலாம், செய்யினா செய். அந்த மருந்து சிட்டெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க சில பேஷண்ட்லாம். நீ மருந்து சிட்டை கொண்டு வந்தால் தான் நான் பார்ப்பேன், அந்த மாதிரிலாம் எங்கள் ஐயா பேசுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்தால் தான் தெரியும் எங்கள் ஆயா தான் அங்கே எல்லாமேன்னு. எங்கள் ஆயா இங்கே என்னாச்சும் எங்கள் ஐயா பேசுனா எங்கள் ஆயா சொல்லுவாங்க, அவருக்கு என்ன செட்டிக்கு மட்டு பத்தலை வர வர. இவ்வளோ பெரிய ஆளை ஒரே வார்த்தையில் செட்டிக்கு மட்டு பத்தலை.
இது என்னன்னே தெரியல நடுவர் அவர்களே. இப்போ இதை எங்க ஐயா எப்படி புத்திசாலித்தனமா கையாண்டிருப்பாருன்னா, பாவம் அவர் கண்டுக்கிறாம ஓரமா போயிடுவார். இப்படி புத்திசாலித்தனமாக கையாண்டுகிட்டு இருக்காங்க. உலகத்திலேயே தலை சிறந்த பேச்சு எது தெரியுமா? மௌனம். ஆண்களுக்கு இருக்க பெரிய டாஸ்க் எதுன்னு தெரியுமா? கல்யாணம் ஆன ஆண்களுக்கெல்லாம் இந்த அம்மாவையும் மனைவியையும் ஒன்றா சமாளிக்கிற மாதிரி ஆஃபீஸில் எவ்வளவு கஷ்டமான டாஸ்க் கொடுத்தாலும் இந்த டாஸ்க் மாதிரி உலகத்தில் பெரிய டாஸ்க் எதுவுமே கிடையாது. பட்டிமன்றம் பேசி பேசி இவன் பக்குவப்பட்டுருவேன் கல்யாணத்துக்கு முன்னாடி. ஜூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், புலியையும் சிங்கத்தையும் ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்ணுறவர் பேர் என்னன்னா மாஸ்டர்னு பேர். நல்லா கவனிக்கணும், புலியையும் சிங்கத்தையும் ஜூவில் ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்ணுறவர் பேர் மாஸ்டர். ஆனால் எங்கள் ஆண்கள் கட்டின மனைவியையும் பெத்த அம்மாவையும் ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்ணுறனால அவங்க கிராண்ட் மாஸ்டர். அப்படி கிராண்ட் மாஸ்டர், ஹெட் மாஸ்டர்னு கூட வச்சுக்கோங்க. ஏன்னா மாஸ்டர்களுக்கெல்லாம் சிறந்த மாஸ்டர். எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கிறதுலையே பெரிய புத்திசாலித்தனத்தை ஆண்கள் காட்டுறது இந்த அம்மாவையும் மனைவியையும் ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்ணுற விஷயத்தில் தான். இந்த சண்டேல பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பிஹெச்டி வாங்கினவங்க. எடுக்கும் போதே உங்கள் குடும்பம் என்ன அப்படியா, நீங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியாதா, கோயிலில் உண்டை கட்டி வாங்கி தின்ன குடும்பம் தானே உங்கள் குடும்பம், எங்கள் குடும்பத்தை பற்றி நீ எப்படி பேச, அப்பெல்லாம் ஆண்கள் பேச மாட்டாங்க. எடுத்தோன்னே எப்படிமா ஆரம்பிப்பாங்க, கடைசியாக நீ என்ன சொல்ல வர, பேசவே தெரியாதுங்க எங்கள் ஆண்களுக்கு. ஏன்னா நாங்கள் தான் மௌனத்திலே வந்து புத்திசாலித்தனமாக சமாளிச்சுக்கிட்டு இருக்கோமே. எடுத்தோன்னே கடைசியாக இப்போ நீ என்ன சொல்கிற, அப்படிதான் கடைசி வரைக்கும் இவர் சொல்கிற ஒரே வார்த்தை அதாங்க, கடைசியாக நீ என்ன சொல்கிற. ஏங்க இவ்வளோ ஏன் ஒரு ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, அந்த மனைவிக்கு ரொம்ப வருத்தம், கணவன் நம்மக்கிட்ட பேசவே இல்லை, ரொம்ப கஷ்டம். கணவன் பேசலைன்னா ஒரு மனைவினால தாங்க முடியுமா? அந்த மனைவி வந்து ரொம்ப போராடுறாங்க, பேசியா எதையாச்சும் பேசு, நான் வந்து உட்காந்துருக்கேன்ல உனக்கு கெஞ்சி கேட்குறேன் பேசு எதையாச்சும். இவர் பேசவே மாட்டேன்றாரு. பொறுத்து பார்த்துச்சு இந்த அம்மா, உடனே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு. என் கணவர் என்கிட்ட பேசவே மாட்டேன்றார் சார், தயவு செய்து புண்ணியமாக போகும், எனக்கு நீங்கள் எப்படியாச்சும் என் கணவரை மட்டும் என் கூட பேச வச்சுருங்க அப்படின்னு. இவருக்கு உடனே இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு, என்னையா உனக்கு பிரச்சனை, ஏன் மனைவிட்ட பேச மாட்டேன்ற? அப்பையும் ஆள் பேசவே இல்லை, அமைதியாக இருந்தார். நீ இப்படியே பேசாமல் இருந்தீங்கன்னா உன்னை ரிமாண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும், பேசுவியா மாட்டியா ஐயா? அப்பையும் அப்போதான் வாயை திறக்கிறாரு, தயவு செய்து ரிமாண்ட் கூட என்னை பண்ணிக்கோங்க சார். ஏன்னா நீ இவ்வளோ வீண்பு பிடிச்சிக்கிட்டே இருக்க, விடாம நீ பேச, உன் மனைவிட்ட பேசினா என்ன, இவ்வளோ ஆசைப்படுறாங்க உன் மனைவி, நீ பேசுனா என்ன அப்படின்னு. அவன் நிறுத்தினா தானே சார் நான் பேசவே முடியும். அவன் எப்போ நிறுத்துவான்னு கேட்டு சொல்லுங்க, நான் அப்போ பேசுகிறேன் சார். அப்போது இந்த மாதிரி நிலைமையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு திணிச்சுக்கிட்டு உடனே அவங்க புத்திசாலித்தனமாக இந்த பிரச்சனைகள்லாம் கையாளுறாங்கன்னு பேச வந்திருக்காங்க. எங்கள் மிடில் கிளாஸ் வாழ்க்கை எவ்வளவு ஒரு மோசமான வாழ்க்கை தெரியுமா? எல்லாரும் சொல்கிறாங்க புவராக கூட இருந்துடலாம், நம்ம வந்து பிலோ மிடில் கிளாஸாக இருந்துடலாம், ஏழைங்களாக இருந்துடலாம், பணக்காரனாக இருந்துடலாம். ஆனால் அந்த நடுவில் ஒரு செக்மெண்ட் இருக்குல்ல, மிடில் கிளாஸ்ன்ற செக்மெண்ட். எப்படின்னா தீபாவளி வரும், தீபாவளியில் பார்த்தீங்கன்னா மதுரையில் நகர கூட முடியாது, அந்த மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றி உள்ள அந்த மாசி வீதியிலாம் அவ்வளவு ஒரு துணிக்கடை, போத்தீஸ் இருக்குது, நாச்சியார்ஸ் இருக்குது, அவ்வளவு கடை இருக்குது, நகர கூட முடியாது நம்மளால் எங்கேயுமே. இந்த ஒரு குடும்பமாக போய் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது அம்மாவுக்கு நல்ல தீபாவளி வருதா, சரி ஒரு அழகான ஒரு 2000-3000 ரூபாய்க்கு ஒரு பட்டு சேலை இல்லைனாலும் பட்டு கரை வச்ச சேலை வாங்குவோம். சரி ஒரு பொண்ணுக்கு என்ன வாங்கலாம், மசக்களியா ரசக்களியா ஏதோ ஒரு களியை வாங்கி பொண்ணுக்கு கொடுப்போம். பையனுக்கு பென்சில் ஃபிட்டு பேண்ட்டு தான் வேணும்னு அவன் அந்த பேண்ட்டையும் ஒரு நல்ல சட்டையும் வாங்கி கொடுத்து அப்பா என்னம்மா பண்ணுவார், கடைசியில் காசே இருக்காது. ஏன்னா அந்த மிடில் கிளாஸோட வழி என்னன்னு ஒரு அப்பாவுக்கு தான் தெரியும். எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டா கடைசியில் அவர் காசே இருக்காது. ஆனால் இந்த கஷ்டத்தை அப்பா புத்திசாலித்தனமாக ஒரு ஆண் எப்படிமா கையாளுவான், முன்னாடி தீபாவளிக்கு வாங்கின சட்டையே என்கிட்ட இன்னும் 2 இருக்குடா, நான் அதை போட்டுக்கிறேன், நீங்கள் எல்லாரும் புது சட்டை போட்டு இந்த தீபாவளியை கொண்டாடுங்கன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா அப்பா. அங்கே இருக்குங்க ஆண்களோட புத்திசாலித்தனம் இந்த பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுறதுல. அப்பாக்களோட கஷ்டத்தை ரொம்ப அழகாக சொன்னான்ல, வேடிக்கையாக நினைப்பீங்க, பல வீடுகளில் நடக்கிற உண்மையை தான் தம்பி யதார்த்தமாக சொன்னான். அதனால தான் ஒரு ஹைக்கூ கவிஞன் எழுதினா, பின்னூசி குத்தப்பட்ட அப்பாவின் செருப்பில் நடக்கிறது குடும்பம் என்று எழுதினான். பின்னூசி குத்தப்பட்ட அப்பாவின் செருப்பில் நடக்கிறது குடும்பம். என்ன அழகு. நான் இந்த மேடையில் கேட்குறேன், நான் ஒரு பேச்சுலர், எனக்கு வந்து இப்போ வந்து தம்பி உனக்கு டவுட்டா, மேடையில் கேட்குறேன் நான் ஒரு பேச்சுலர்னா, நீ பேச்சுலர் தான். நான் பேச்சுலர் தான்.
நான் இந்த மேடையில் உங்ககிட்ட கேட்குறேன், எனக்கு நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறேன், ஒரு வீடு எடுத்து தனியாக எனக்குன்னு எல்லாமே சமைக்க தெரியும். இன்றைக்கு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா 90% பேச்சுலர் ஆண்களுக்கு நல்லா சமைக்க தெரியும். நான் கேட்குறேன், எத்தனை கல்யாணம் ஆன பெண்கள் 90% பேருக்கு உங்களுக்கு சமைக்க தெரியும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு கேட்ட கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும். கல்யாணமாகாத ஆண்கள்ல 90 பேருக்கு சமைக்க தெரியும். கல்யாணம் ஆன பெண்கள்ல எத்தனை பேருக்கு சமைக்க தெரியும்? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுன்னா நான் அந்த பெண்கள் அணியில் போய் உட்காந்துறேன். நடுவர் அவர்களே, நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க, இன்னொன்று என்னன்னா, இதை சொல்லியே நான் இது பண்ணணும். நடுவருக்கு வந்து இன்னைக்கு திருமண நாள், பெரிய இது பண்ணணும். நீ இப்ப எது பண்ண போற? அதான் நல்ல ஒரு பெரிய கைத்தல் கொடுத்தா நடுவருக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நடுவர் அவர்களோட துணைவியார் முன்னாடி தான் உட்காந்துருக்காங்க. நடுவர்கிட்ட கேட்டாலும் தெரியும், நடுவர் எப்பயுமே வந்து அமைதியாக ஆண்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாரா பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா அவங்க துணைவியாரை கேட்டால் தான் தெரியும். நடுவர் அது அவரோட வாழ்க்கையை தான் இங்கே சொன்னார்னு நினைக்கிறேன். சரிம்மா சாரிம்மா அப்படிதான் ஓடுதுன்னு. இப்போ என்னதான் நீங்கள் வந்து இத்தனை நாள் பெண்கள் சொல்லி கேட்டிருந்தாலும் நடுவருக்கு ஒரு கோரிக்கை, புத்திசாலித்தனமாக இந்த பிரச்சனையை கையாண்டு உங்களோட தீர்ப்பை நீங்கள் தரணும்னு அந்த மேடையில் கேட்டுக்கிறேன். நடுவர் அவர்களே, நீங்க சொன்னீங்க வீட்டில் இருக்க பிரச்சனையை வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு. கணவன்மார்கள் எங்கேயாச்சும் என் மனைவி இப்படி பண்றா, நீங்க வந்து எங்க வீட்டில் ஒரு பஞ்சாயத்து பண்ணி கொடுங்க ஆச்சுன்னு எந்த ஆண்களாச்சு இது வரைக்கும் கேட்டிருக்காங்களா? நீங்க பார்த்ததுண்டா? இல்லை. ஆனால் அந்த பெண்கள் இருக்காங்களே, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே லைவ் டெலிகாஸ்ட், நம்ம கிரிக்கெட்லாம் பார்க்குறோம்ல, அது மாதிரி வீடியோ காலை பண்ணி அவங்க அப்பா தாட்ட காட்டுறது. என்னென்ன பேசுகிறாரு பாருமா அவன் மாப்பிள்ளை, நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்க. அவங்கெல்லாம் இப்போ குடும்பத்தில் வந்து பெண்ணோட குடும்பத்தில் நடக்கிறத வந்து லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, மாப்பிள்ளை எங்கே அடிக்கிறாரு? சரி, கையில் அடிக்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன். எங்கே உன்னைய பார்க்கணுமோ அங்கே பார்த்துக்கிறேன்னு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் தான் அதிகமான விவாகரத்து நடக்குதுன்னு நான் இந்த மேடையில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்னொன்று சொன்னாங்க ஜெயஸ்ரீ மீனாட்சி, பெண்கள் எல்லாம் தாலாட்டி பாடி தாலாட்டு வந்து நல்லா பாடி வந்து அப்போ குழந்தைகளை வளர்க்குறாங்களாம். இங்கே எவ்வளவோ ஆட்சிமார்கள் இருக்காங்க, எங்கள் மெய்யமாயா இருக்காங்க, எங்கள் மெய்யமாயாவோட நல்லா தாலாட்டு பாட முடியும். இன்னைக்கு எந்த பெண்கள் வந்து தாலாட்டு பாடுறாங்க? எல்லாம் யூடியூப் தான் பாடுது. யூடியூப்ல என்ன தாலாட்டா பாடுது? மாமன் அடிச்சானோ மல்லிகைப்பூ செண்டாலே அப்படின்னு தாலாட்டா பாடுது. கொக்கோமுலன் தாங்க பாடுது. எல்லா யூடியூபையும் திறந்தா கொக்கோமுலன் பார்க்காம அந்த பிள்ளை திங்கிறது இல்லை, தூங்குறது இல்லை. எல்லாமே கொக்கோமுலனை பார்த்து. நிலாவை காட்டி சோறுட்டிய காலமெல்லாம் மலையேறி போச்சு, செல்போனை காட்டி சோறுட்டுகிற காலத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உருவாக்குறதே பெண்கள் தான். இதுல எப்படி வந்து நீங்க புத்திசாலித்தனமா கையாளுறீங்க தெரியல. நான் சொல்றேன், சொன்னாங்கல்ல, நான் சொல்றேன், பெண்கள் எல்லாம் இடியப்பம் மாதிரி. என்ன மாதிரி? இடியப்பம் மாதிரி. இடியப்பம் மாதிரி. ஆமா, எங்கிட்டு பார்த்தாலும் சிக்கல். எங்க ஆரம்பிக்குது எங்க முடிக்குது எதுவுமே தெரியாது, அப்படியே பெரிய சிக்கல். ஆனா இந்த ஆண்கள் எப்படி தெரியுமா? சைடிஷ் மாதிரி குருமாவா இருப்போம், கடலைக்கறியாக இருப்போம், ஏன் ஆட்டுக்கால் பாயாவாக கூட இருப்போம். ஏன் நான் சொல்ல வரேன்னா, இந்த இடியப்பத்துக்கு தனியான சுவை எதுவுமே கிடையாது. ஆனால் அதை ஒரு சேர்த்து ஒரு கடலைக்கறியோட சாப்பிடும்போது எவ்வளவு அருமையாக இருக்கும், ஒரு ஆட்டுக்கால் பாயாவோட சாப்பிடும்போது எவ்வளவு அருமையாக இருக்கும். ஆனால் இந்த நாங்கள் வந்து சேரும்போது தான் பெண்களில் வந்து இந்த குடும்பன்ற வண்டியோட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், அந்த 2இல் 1 சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் கண்ணதாசன் சொன்னார். அதே மாதிரி இந்த இடியப்பத்தோட இந்த ஆட்டுக்கால் பாயா, இந்த கிரேவி, இந்த குருமா எல்லாம் சேரும்போது, ஆண்கள் சேரும்போது தான் அந்த பிரச்சனையை புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணி இடியப்பம் என்ற சிக்கலை புத்திசாலித்தனமாக கையாள முடியும்னு சொன்னா அதுல எந்த ஒரு ஐயப்பாடுமே இல்லை. நடுவர் அவர்களே, அழகு அழகு. இடியப்ப சிக்கலுக்கு தீர்வு. நடுவர் அவர்களே, ஷாஜகானும் மும்தாஜும் யமுனா நதிக்கரையில் உட்காந்து காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. கல்யாணம் ஆகி காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. நோட் பண்ணணும், இவங்க 2 பேரும் யமுனா நதிக்கரையில் உட்காந்து காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கு. சரி, காதலிக்கும் போதாச்சும் மௌனமாக காதலிக்கலாம், எப்போ பார்த்தாலும் எதையாச்சும் கேட்டுக்கிட்டே இருக்கிறது. அதே மாதிரி தான் மும்தாஜும் ஷாஜகான்கிட்ட கேட்டாங்க, இந்த நிலவு அங்கே நதிக்கரையில் நிலவு இருக்கு, நிலவை பார்த்து கேட்டாங்க, ஏன் இந்த நிலவு மேலே இருக்கு அப்படின்னு. நம்மளால சமாளிக்கணுமே,
இல்லைன்னா குடும்பத்தில் எவ்வளோ சிக்கல் இருக்குன்னு ஷாஜகானுக்கு தான் தெரியும். என்னமாச்சு இப்போ நார்மலாக இப்போ அண்ணாமலைகிட்ட கேட்டால் அண்ணாமலை என்ன சொல்வேன், இதெல்லாம் ஒரு கேள்வியா, நீனும் ஒரு விளங்காதவ ஒரு புரியாதவ, இதை போய் ஒரு கேள்வியா, நிலவு ஏன் மேலே இருக்கா, நிலவு மேலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனால் இந்த பிரச்சனையை ஷாஜகான் எப்படி தெரியுமா புத்திசாலித்தனமாக கையாண்டான். நிலவு வந்து இந்த தராசில் பார்த்தீங்கன்னா எது வந்து அதிக இடையாக இருக்கோ அது கீழே வந்துடும். அது மாதிரி நீ வந்து நிலவோட கொஞ்சம் அழகு அதிகமாக இருக்க, அதனால் நீ கீழே இருக்க, உன்னை விட நிலவு கொஞ்சம் அழகு கம்மியாக இருக்கு, அதனால் மேலே இருக்குன்னு சொன்னான் பாருங்க ஷாஜகான். இதை விடையாங்க குடும்ப பிரச்சனையை புத்திசாலித்தனமாக கையாள முடியும். ஷாஜகானுடைய சாதுரியம் எல்லா ஆண்களுக்கும் இருந்துட்டா குடும்பம் எவ்வளவு சுகமா இருக்கும். நிறைவாக என்னன்னா இந்த ஹவுஸ் ஹஸ்பண்ட்னு கேட்டிருப்பீங்க. ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி ஹவுஸ் ஹஸ்பண்ட். முன்னாடிலாம் ஒரு வாக்கு இருந்துச்சு. இப்போ எங்கள் ஸ்கூலில் காலேஜெலாம் கேட்டாங்கன்னா உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போலாம் எப்படி ஆகிப்போச்சுன்னா, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் அம்மா வந்து கவர்மெண்ட்டில் இருக்காங்க, எங்கள் அப்பா ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலங்கள் இப்போ வந்துருச்சு. ஆனால் இந்த ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நடுவர் அவர்களே? ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டை போய் கேட்டு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா குடும்பத்தில் வந்து ஆண்கள் தான் வந்து எப்பயுமே வந்து தலை நிமிர்ந்து நிற்கிறது அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஏன்னா ஆண்கள் வந்து வேலை பார்த்து குடும்பத்தை சம்பாதிக்கிறதா ஒரு ஆணோட அழகுன்னு நம்ம ஊரில் வந்து ஒன்று ஒரு இலக்கணம் வச்சுருக்கோம். ஆமாம், அந்த இலக்கணத்தை மாற்றுறது வந்து இந்த ஹவுஸ் ஹஸ்பண்ட் தான். ஏன்னா சமூகத்தில் வந்து நான் தான் அந்த குடும்பத்தை எடுத்து நிறுத்துகிற மாதிரி பாவலா காட்டி இந்த சமூகத்தை நம்ப வச்சு மனைவி காசில் நான் சாப்பிடவே இல்லைன்னு இந்த சமூகத்துக்கு சொல்லி எவ்வளவு சிக்கல் இந்த ஹவுஸ் ஹஸ்பண்ட் பார்க்குறாங்க தெரியுமா? இதெல்லாம் மறைச்சு அவங்களும் இந்த சமூகத்தில் ஒரு கெத்தா வாழ்கிறாங்கன்னா இந்த சிக்கலை அவர் எவ்வாறு புத்திசாலித்தனமாக கையாளுருக்காருன்னு நீங்கள் யோசிக்கணும் நடுவர்களே. யோசிச்சு நல்லதொரு வேலை பார்க்குற ஹஸ்பண்டுக்காவது ஒரு வேலை தான், ஹவுஸ் ஹஸ்பண்டுக்கு எத்தனை வேலை இருக்கு தெரியுமா? மனைவியோட வேலையை இதை சொல்லும் போது நான் சொல்கிறேன், எங்கள் ப்ரொஃபஸர் ஒருத்தவர் இருக்கார், அவரை பார்த்தாலே நாங்கள்லாம் நடுங்கி வெடத்து போயிடும். இப்போ அவர் ரவுண்ட்ஸ் வரான்னு சொன்னாலே பின் ட்ராப் சைலண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து இருக்கும். ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் அவர் வீட்டு பக்கமாக போயிட்டு இருக்கும்போது மனுஷன் பாவம் வீட்டில் ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருப்பார் போல் அவரோட மனைவியோட சேலையை காய போட்டுட்டு இருந்தார். இந்த மாதிரி பல ஹஸ்பண்டோட நிலைமைகள் வந்து மோசமாக இருக்குது. ஆனால் இது எப்படி வந்து அவங்க புத்திசாலித்தனமாக கையாண்டு இந்த சமூகத்துக்கு முன்னாடி நானும் ஒரு பெரிய ஆள் தானே, பல பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்கள் வந்து சமாளிக்கிறதுக்குனே பிறந்தவங்க, ஆண்கள் மாதிரி பிரச்சனைகளை சமாளிக்கவே முடியாது என்று சொல்லி ஆண்களுக்கே நல்லதொரு தீர்ப்பை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பாக வச்சு செட் பண்ணிட்டார். ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் யதார்த்தமாகவும் இன்னைக்கு வீட்டில் இருக்கிற பிரச்சனையில் எப்படியெல்லாம் ஒரு ஆம்பளை சமாளிக்கிறான், கஷ்டப்படுறான் அப்படிங்கிற ஒரு கருத்தை மிக நேர்த்தியாக பதிவு செய்திருக்கிறார். தம்பிக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். சொன்ன வார்த்தையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, கடைசியாக நீ என்ன சொல்கிற. எனக்கு என்ன இதில் பெரிய வேதனையான விஷயம்னா, அந்த வார்த்தையை தான் மனுஷன் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருப்பார். சண்டை நடக்கிற 1.5 மணி நேரமும் பாருங்கள், தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஆம்பளை கடைசியாக நீ என்ன சொல்கிற. ஏன்னா அவன் எதுவும் ஒரு வழிக்கு வரமாட்டா, ஒன்றும் சொல்ல மாட்டா. எவ்வளவு எங்கள் ஆண்கள் படுற பாட்டை பாருங்கள். அதில் எப்படியா மனைவிக்கும் நம்ம அம்மாவுக்கும் சண்டை வந்துட்டா எந்த பக்கம், அந்த ரூமில் இருக்க பீரோ பக்கம் நீ 2 பேரும் அடிச்சுக்க, ஆளுக்கு ஒரு பக்கம் கத்தி சண்டை. எம்ஜிஆர் நம்பியார் மாதிரி தொடக்கத்தில் அண்ணன் சொன்னார்ல, தம்பியா நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை படமாட்டார்னு அங்கே நடக்கும் கத்தி சண்டை. எம்ஜிஆர் நம்பியார் மாதிரி நாம் தள்ளி இருந்து பார்த்தால் அது எவ்வளவு மௌனம். இந்த மௌனத்தை நீ கொஞ்சம் மாற்றி சொல்லிட்ட. மௌனமாக இருந்தால் எவ்வளோ வெற்றி. ஆண்கள்லாம் மௌனமாகவே சாதிக்கிறான். இந்த பெண்கள்கிட்டையெல்லாம் நாங்கள் கையெடுத்து கும்பிட்டு தீர்ப்புக்காக சொல்லலை, இடையில ஒரு செய்திக்காக, வாழ்க்கை எல்லாருக்கும் நல்லா இருக்கணுங்கிற நம்பிக்கை உணர்ச்சியோட ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். திங்கக்கிழமை சோமவாரம் விரதம் இருங்க, மகிழ்ச்சி. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துர்கையம்மனுக்கு விரதம், வெள்ளிக்கிழமைக்கு அம்பாளுக்கு விரதம், புதன்கிழமை புதன் பகவான், வியாழக்கிழமை குரு பகவான், சனிக்கிழமை சனீஸ்வர பகவான். எல்லா விரதமும் நீங்கள் இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி. வாரத்தில் ஒரு நாளாவது தயவு செய்து மௌன விரதம் இருந்து பாருங்கள், குடும்பம் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். தம்பி ரொம்ப வேதனையோடையும் நிறைய செய்தியை அழகாக சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அம்மாவுடைய வாய் எவ்வளவு பேசிக்கிட்டே இருக்குமா. அதில் ரொம்ப அழகாக சொன்னார், பெண்கள் வைக்கிற டிமாண்டை விட காவல்துறை அதிகாரி தருகிற ரிமாண்டே தேவலை. எவ்வளவு அந்த ஆம்பளை வீட்டில் வருத்தப்பட்டிருக்கணும், டிமாண்டுக்கு ரிமாண்டு. ரொம்ப அழகா
நேர்த்தியா தம்பி சொல்லியிருந்தாரு. இதான் உண்மை. நம்ம அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் பாருங்களேன், ஒரு வார்த்தை ஒரு மதர் டங், உங்கள் தாய்மொழி என்னன்னு வேடிக்கை அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணும்போது மதர் டங்குன்னு இருக்கீங்க. அப்பாட்ட ஓடி போய் மதர் டங் இந்த காலத்தில் என்னென்ன ஃபில் பண்ண வெரி லாங்குன்னு பண்ணுறா, உங்கள் அம்மா வாய் நீளம், அது மாதிரி யாருக்கும் உலகத்தில் இருக்காது. இதெல்லாம் வேடிக்கையாக இருந்தாலும் கூட எவ்வளோ உண்மை இருக்குது. ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் படுற கஷ்டம் என்ன, அதெல்லாம் தம்பி அதை எப்படி அவன் சமாளிக்கிறாங்கிறத அவன் சமாளித்து ஒரு வழியாக பேசியிருக்கான். அடுத்து அதையெல்லாம் மறுத்து பெண்களுக்காக பேசுவதற்காக யார் வர்றா, நம்முடைய பாகநேரியை சார்ந்த அன்பு தங்கை சாத்தம்மை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். திருச்சியில் காவேரி கல்லூரியில் பேராஸ்கோ அவர்கள்ட்ட 1,00,000 ரூபா மாநில அளவில் நடந்த பேச்சு போட்டியிலே முதல் பரிசு பெற்ற பெருமைக்குரியவர். நம்முடைய குடியரசுத் தலைவராக அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இருக்கிற பொழுது அவர்கள் திருக்கரங்களால் பரிசுகள் பெற்று சிறந்த நம்முடைய சமூகத்திலே பிறந்து நாடெங்கும் தமிழ் பேசி பல பெருமைகளை அடைந்திருக்கிற அன்பு தங்கை சாத்தம்மையை மனம் நிறைய வாழ்த்தி தொடங்குமா. அண்ணாமலை சின்னாஞ்சட்டி ஒரு மாதிரி அந்த பக்கம் கொண்டு போய் நிப்பாட்டிட்டேன். இப்பயே நம்ம தீர்ப்பை சொல்லலாம்னா அங்கிட்டு சொல்லலாமோன்னு தோணுது. அவ்வளோ தூரம் தம்பி ஆண்கள் படுற வேதனைலாம் குமுறி இருக்கேன். கங்கை யாறு ஆறு தலையில் சுமக்கும் இறையனாறு கொண்ட முகம் ஆறு நின்ற படை ஆறு தமிழே உன் தலை நூலை முதலில் பொதிந்த இடம் பொருணையாறு வளரும் உன்னை வளர்த்ததாறு அன்று வைகையாறு நேற்று பாரதியாறு அன்று ஔவையாறு இன்னும் எவ்வளவோ கற்றாறு உன்னை மேலும் பெற்றாறு அவர்களுக்கு மத்தியில் கலக்க வந்திருக்கும் இந்த சிற்றாறு வெறும் வற்றாறு என்று எண்ணிவிடாமல் உயிர் எழுத்து ஈராறு மெய்யெழுத்து மூவாறு தாயே தமிழே தடையில்லாமல் நீ என்னாலும் எனக்கு பரிமாறு பிறகு மற்றாறுகளைப் போல இந்த சிற்றாரும் ஒரு நாள் வற்றாத வரலாறு. தமிழ் அன்னைக்கு என் முதல் வணக்கம். அழகான உச்சரிப்பு, நல்ல தமிழ். அதில் எனக்கு இன்னொரு மனநிறைவு என்னன்னா, நான் நெஞ்சமெல்லாம் நினைக்கிறேன் அன்பு அண்ணன் நெல்லை ஜெயந்தா அவர்களுடைய வார்த்தைகளோடு அந்த கவிதை என்பது எனக்கு மகிழ்ச்சி. அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்வு வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தருக்க களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை உண்மை கண்டீர் என்கிற செட்டிநாட்டு வாழ் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளோடு சீரோடும் சிறப்போடும் கன்றமாணிக்கம் மாணிக்க நாச்சியம்மன் திருக்கோயிலுடைய இந்த விழாவில் பட்டிமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கிற விழா குழுவினருக்கும் இந்த நல்ல நிகழ்விற்கு தலைமையேற்று நடுவர் பொறுப்பேற்று நல்ல தமிழை உச்சரித்து கொண்டிருக்கிற நடுவர் அவர்களுக்கும் என் அணி மற்றும் எதிரணி சார்ந்த பேச்சாளர்களுக்கும் நகரத்தார் பெருமக்களுக்கும் ஊர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பின் வணக்கங்களை முதலில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த நிகழ்விற்கு இன்றைக்கு நான் வருவது இல்லை. ஆனால் அந்த மாணிக்க நாச்சி அம்மனின் அருளோடு இன்றைக்கு திடீரென்று மாலை இந்த நிகழ்விற்கு என்னை அழைத்தார்கள். இந்த பட்டிமன்ற மேடையில் இன்றைக்கு நான் பேச வேண்டும் என்பது அந்த அம்பாள் எழுதியிருக்கிறாள். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாடி பேசின அண்ணாமலை சின்னாஞ்சட்டி ரொம்ப அழகா எல்லா பொய்களையும் உண்மை மாதிரியே பேசிட்டு உட்கார்ந்துருக்காப்ல. அதுல முதல் விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, பெண்கள்லாம் இடியாப்பம் மாதிரி, நாங்கெல்லாம் குருமா மாதிரி, சால்னா மாதிரி, பாயா மாதிரி. ஆமா, நாங்களும் அதைத்தான் சொல்றோம். பெண்கள்லாம் இடியாப்பம் மாதிரி தான், சுவை எதுவுமே இருக்காது. ஆனா அப்படி சுவை இல்லாத இடியாப்பத்தை கூட உடல்நிலை சரியில்லை என்றால் எந்த குருமாவும் இல்லாம எடுத்துக்கொள்ள முடியும். ஆனா எவ்வளவு உடம்பு நல்லா இருந்தாலும் உங்க குருமாவை தனியா குடிக்க முடியாது. நாங்கள் இருந்தால்தான் அது உங்களுக்கு சிறப்பு. குடிச்சு பாரு சின்னாஞ்சட்டி, வருத்தம் தெரியும். அதே மாதிரி இன்னொரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, இன்னைக்கு உங்களுடைய மனநாள், அதை நீங்க பகிர்ந்து கொண்டீர்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, நடுவர் அவர்கள் தன்னுடைய மனைவியை கீழே வைத்துக்கொண்டு தன்னுடைய மனைவியை பற்றி நான் சாரிமான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒரு மனைவியாக கோவப்படணும். சின்னாஞ்சட்டி பேசுற மாதிரியான மனைவியாக இருந்தால் கோவப்படணும். ஆனால் தன் கணவர் பேச பேச புன்னகை ததும்பிய முகத்தோடு 2 கைகளையும் தட்டி கொண்டு அங்கே கீழே அமர்ந்திருக்கிறாள்ல, அவள்தான் சரியான கைதற்றதனமா. உனக்கு தெரியும்,
முதுகுல தட்டுறது எங்களுக்கு இல்ல தெரியும் சார். ஐயா, முதுகுகளை பிறருடைய முதுகுக்கு பின்னால் தட்டி பாருங்கள், நம் வாழ்க்கை முன்னே உயர்ந்து கொண்டே அழகு, அழகு. உங்கள் மனைவி உங்கள் முதுகுக்கு பின்னால் தட்டுவதால் தான் நீங்கள் இந்த உலகத்திற்கு முன்னால் இன்றைக்கு இவ்வளவு சிறப்பாக பேச முடிகிறது. அழகு. அதே மாதிரி சண்டை போடுறாங்க, எப்ப முடிப்பேன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. 1000 சண்டை போடுறாங்க. எப்படா, அதுவும் போலீஸ்காரோட ரிமாண்ட் பரவாயில்லையா? ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு நாள் ஆட்சிமார்கள்லாம் ஊருக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, காலையில ஒருவேளை சாப்பாட்டுக்கு அடுப்படியில போய் உப்பு எது சர்க்கரை எதுன்னு தெரியாம தேடுகிறவர்களுக்கு ஆட்சிமார்களுடைய பெருமை தெரியும். கல்யாணம் ஆகாதனால இன்னும் அண்ணாமலைக்கு தெரியல, அதுதான் விஷயம். அதே மாதிரி ஆண்களுக்கு நிகரா இன்னைக்கு பெண்கள் வேலைக்கு போறாங்கங்கிறது எவ்வளவு மகிழ்ச்சியான விஷயம். பாரதி சொன்ன மாதிரி இன்றைக்கு எல்லா துறைகளிலும் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இருக்கிறார்கள். இதுல ஆண்கள் வேலைக்கு போகாம ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளாக நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனா எல்லா பிரச்சனைகள் இருந்தாலும் கூட தன் கணவனினுடைய கடன் பிரச்சனையை எப்பாடுபட்டாவது வேலைக்கு போய் சரி செய்யணும்னு ஓடிக்கொண்டிருக்கிற பெண்களால் தான் இன்றைக்கு பல குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுனா பிரச்சனைகள் வராமலாம் இல்லை. நீங்க ஒரு பெண் அப்படின்னாவே அவளுக்கு எது சிறப்பு அப்படின்னா தாய்மை தான். முதல் மாதம் உருவாக்கி, 2வது மாதம் உடல் வருத்தி, 3வது மாதம் உணவு மறுத்து, 4வது மாதம் மூச்சிறைத்து, 5வது மாதம் சுமை கூடி, 6வது மாதம் நடையாய் நடந்து, 7வது மாதம் வலி அனுபவித்து, 8வது மாதம் நீர் சேர்ந்து, 9வது மாதம் இந்த உலகத்தின் அத்தனை துன்பங்களையும் ஒரு சேர அனுபவித்து, 10வது மாதம் இந்த உலகத்திற்கு உன்னதமான உயிரை கொடுக்கிற ஒரு பெண்ணிடம் போய் கேட்டு பாருங்கள். உலகத்துல அவள் அந்த 10 மாதம் வயிற்றிலே சுமக்கிற போது அவள் சந்திக்கிற பிரச்சனைகள் அதையெல்லாம் ஏன் அவ தாங்கிக்கிறானா, தன் குடும்பத்துக்கு, அதுவும் தன் கணவனினுடைய குடும்பத்துக்கு ஒரு வாரிசை கொடுத்துடணும் தான் அவ்வளவு சுமைகளையும் அவள் தாங்குகிறாள். அதனாலதான் கண்ணதாசன் சொன்னார், உள்ளத்தால் உதிரத்தால் உயிர் வளர்த்து உள்ளத்தால் சோறு போட்டு அப்படின்னு. அந்த கவிதை ரொம்ப அழகா இருக்கும். 10 மாதம் சுமந்தாலே அவள் பெருமைப்பட வேண்டும், உன்னை பெற்றதனால் மற்றவரால் போற்றப்பட வேண்டும். 10 மாதத்துக்கு மூச்சரைக்க ஒரு விளக்கம் சொன்னது கைதட்ட வேணாம். அழகு, அழகு. இருக்கும் பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோயிலது, தினம் துடிக்கும் உயிர்கண்டு தோளில் இடம் தந்து அணைக்கின்ற தெய்வம் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, அதன் பெயர் தான் தாய்மைன்னு கண்ணதாசனே சாசனம் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. இன்னும் பெண்களுக்கான பிரச்சனைகள், பெண்கள் தான் பிரச்சனைகள். என்ன பிரச்சனை? அதுல தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போனா, உண்மையா பேசணும், தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போனா ஆட்சிமார்களுக்கு சேலை எடுத்து கொடுத்துட்றாங்க, பிள்ளைகளுக்கு அந்த ரசக்களி மசக்களி எல்லா களியும் எடுத்து கொடுத்துட்றாங்கன்னு ரொம்ப நகைச்சுவையாக சொன்னாப்ல. சொல்லிட்டு கடைசி என்ன சொன்னாப்லன்னா, வீட்டில் இருக்கிற கணவன்மார் காசு இல்லைன்றதுனால இல்லை பரவாயில்ல, நான் எனக்கு இருக்கிறது போதும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில குடும்பங்களில் இருக்கலாம். ஆனால் நான் என்னுடைய பார்வையில் பார்ப்பது என்ன தெரியுமா, 3000 ரூபாய் தான் இருக்குன்னு மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஒரு மனைவிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அவ பஜாருக்கு போறதுக்கு முன்னாடியே தன் பிள்ளைகளுக்கு இவ்வளவு, தனக்கு இவ்வளவுன்னு சரியா அதை கணக்கு போட்டு தன் கணவனுக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுத்துட்டு வர்ற பெண்கள் இன்னைக்கு வந்துட்டாங்க. எந்த காலத்துல நின்று நம்ம இன்னும் ஆண்களுக்கு ட்ரெஸ் எடுக்காத மனைவிகள் அப்படின்னு ரொம்ப பரிதாபமா அவர் பேசிட்டு போனார். அதே மாதிரி ஷாஜஹான் மும்தாஜுக்கு அவ்வளவு அழகாக ஒரு கவிதையை சொல்லி பிரச்சனைகளை எவ்வாறு எளிதாக ஷாஜஹான் கையாண்டார் தெரியுமா? ஆமா, அப்படியெல்லாம் பொய் சொல்லியதான் உயிரோடு இருக்கிற மனைவி இல்ல, இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த மனைவிக்கு நீங்க அவ்வளவு பெரிய தாஜ்மஹால் கட்டி என்னங்க பிரயோஜனம்? ஒரு மனைவி, அதாவது இந்த இப்பிறவியில் இருமாதரை என் சிந்தையாலும் தொடேன்னு சொன்னார்ல, அந்த ராமனை போல ஷாஜஹான் இருந்திருந்தால் இந்த வார்த்தைக்கு நம்ம மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். ஆனால் உயிரோடு இருக்கிற போது எத்தனை மனைவிகள் அது ஷாஜஹான் வைத்திருந்தான்ற வரலாற்றை எடுத்து பார்த்தால் பிரச்சனைக்கு காரணமே நீங்க தான், அதனால் பிரச்சனைகள் வருகிறது. அதே மாதிரி நீங்க பாரதிதாசனை ரொம்ப அழகா முன்னுரையில குறிப்பிட்டீங்க. அதை குறிப்பிட்டப்ப எனக்கு ஒரு செய்தி ஞாபகம் வந்தது. இன்னைக்கு மனைவிமார்களால், அதுவும் அந்த தம்பி சொன்னாப்புல, எங்க ஐயா ஒரு சிறந்த மருத்துவர், ஹாஸ்பிட்டல்ல அவ்வளவு அழகா பிரச்சனைகளை கையாளுவார், ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தோடு மிடுக்கோடு இருப்பார்.
ஆனா வீட்டுக்கு வந்தா ஆச்சி சொல்லுவாங்களாம் செட்டிக்கு புத்தி மட்டுன்னு. என்ன தெரியுமா தம்பி விஷயம்? அப்படி ஆச்சி வீட்டுல புத்தி கம்மியா இருக்கிற செட்டிக்கு சொல்லி சொல்லி கொடுத்ததனால்தான் இன்றைக்கு சமூகத்துல அவ்வளவு பெரிய மருத்துவமனையில் அவர் கம்பீரமாக நிற்கிறார் என்றால், ஒவ்வொரு ஆணுக்குரிய அந்த கம்பீரத்துக்கு பின்னாலும் ஒரு பெண்ணினுடைய அறிவாளித்தனம் ஒளிந்திருக்கிறதுங்கிறத தம்பி தெரிஞ்சுக்கணும். பாரதிதாசன் ரொம்ப அழகா அந்த முதியோர் காதல்ல ஒரு கவிதை சொல்வார், எனக்கு ரொம்ப பிடித்த வரி அது. நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கும் மனைவிமார்கள் பிரச்சனைன்னு, ஆனா இங்க வயதான ஆட்சிமார்கள் இருக்கிறார்கள், வயதான செட்டியார்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் போய் கேட்டு பாருங்க, இன்னைக்கும் மனைவியால பிரச்சனைலாம் இல்லை. செட்டி நாட்டுல பொதுவா பர்மால எல்லாம் போய் எங்க ஐயாலாம் சம்பாரிச்சுட்டு வந்து முதல்ல யார்கிட்ட தெரியுமா கொடுப்பாங்க? ஆட்சி உலகத்திலேயே சுத்தி போய் எல்லாம் சம்பாரிச்சுட்டு வந்தாலும் வீட்டுக்கு வந்தோன்னா ஆட்சி கையில கொடுக்கணும். ஏன் தெரியுமா? நீங்க சம்பளத்தை கொடுத்தாதான் நாங்க ஜாலியா இருக்கோமா, நீங்க சோழியா இருந்தாதான் நாங்க ஜாலியா இருக்கோம் அப்படின்னு அந்த பையன் சொன்னாப்ல. நீங்க சம்பளத்தை கொடுக்குறீங்க, ஆனா அதை பால்காருக்கு, மளிகைக்காருக்கு, மருந்துக்கு, விருந்துக்குன்னு தனித்தனியாக பிரித்து குடும்பம் பண்ணுகிற மனைவிமார்களால் தான் இன்றைக்கும் குடும்பங்கள் நிலைத்து நிற்கிறது தம்பி. பிரச்சனைகள் நிறைவா சொல்றேன், பிரச்சனைகள் இல்லாத வீடுகள் இல்ல. ஆனா கடைசி வாழ்நாளுடைய நிறைவு பகுதியில போய் நின்று பாத்தீங்கன்னா பாரதிதாசன் சொல்லுவார், புது மலர் அல்லல் அவள், காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு, சதிராடும் நடையால் அல்லல் அவள், தள்ளாடி விழும் மூதாட்டி, குழிகள் கண்கள், எது எனக்கு இன்பம் தரும் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பார். அவ பார்க்க பெரிய பேரழகிலாம் இல்லை, அவளுக்கு வயசாயிருச்சு, தட்னா விழுந்துருவா, கண்ணெல்லாம் குழி விழுந்து போச்சு. எது எனக்கு இன்பம் தரும் என்று ஒரு ஆண் கேட்கிறார். எது எனக்கு இன்பம் தரும் தெரியுமா? அவள் என்னோடு இருக்கின்றாள் என்ற ஒன்றே எனக்கு இன்பம் தரும்னு சொன்னார். மனைவி தாய்மார்கள் இருக்கிற குடும்பங்கள் தான் இன்றைக்கும் மனநிறைவாக மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லி, ஏன் தெரியுமா? பொருளாதாரத்தை நீங்கள் கொண்டு வந்தாலும் அந்த பொருளில் கூட பொருளாதாரத்தில் தாரம் இருப்பதால் தான் உங்களுக்கு அந்த பொருளாதாரமே உயர்வை கொடுக்கிறது. வெள்ளம் வந்தால், புயல் வந்தால், மழை வந்தால் காப்பதற்கு பெயர் மனை என்றால், நம் குடும்பங்களில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் காத்து நிற்கிற காரணத்தினால்தான் பெண்ணுக்கு மனையாள் என்று பெயர். அப்படிப்பட்ட மனையாளாக இன்றைக்கும் பல குடும்பங்களில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தன் மனதிற்குள்ளே போட்டுக்கொண்டு தன்னுடைய கணவனுக்கு உடல்நிலை சரியில்லைனா ஓடி போறா, தினம் இரவு எல்லோரும் படுத்த பின்னர் படுத்து, தினம் காலையில் எல்லோரும் எழுவதற்கு முன் எழுந்து தன் உடல்நிலையை பார்த்து கொள்ளாமல் இந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்காகவே உழைத்து கொண்டிருக்கிற அத்தனை பெண்களும் தான் இன்றைக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மிக சாதுரியமாக சமாளிக்கிறார்கள் என்று சொல்லி, ஞாலம் கருதினும் கைகூடும், நானும் அவளும் ஒரு கட்சி, காலம் ஒரு நாள் வெல்லட்டும், நான் கடலை எரித்த தீக்குச்சி. நன்றி, வணக்கம். அழகா, நல்ல தமிழ், நல்ல சிந்தனை, நல்ல உச்சரிப்பு, அதுக்காக மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ரொம்ப அற்புதமா அழகா கவிதை, அதுலயும் நான் விரும்புகிற ஒரு கவிதை பாரதிதாசனுடைய முதியோர் காதல். காதலே அழகுதான், காதலை சரியா பார்த்தா அது தவறு இல்லை, அழகுதான். அதனால தான் வைரமுத்தும் எழுதினா, சித்தத்தினால் உண்ட பித்தத்தினால் காதல் யுத்தத்தினால் எனது இரத்தத்தினால் கவிதை எழுதி வைத்தேன் தோழி, இரு கண்ணிருந்தால் வாசித்து போடி, கண் பார்த்ததும் கெண்டை கால் பார்த்ததும் உன்னை பெண் பார்த்ததும் தள்ளி பின் பார்த்ததும் சுட்டாலும் மறக்காது நெஞ்சம் தமிழுக்கு சொன்னதில்லை பஞ்சம், என்னை கண்டிப்பதால் நெஞ்சை தண்டிப்பதால் தலையை துண்டிப்பதால் தீராது என் காதல் என்பேன், நீ தீ எள்ளி தின்ன சொல் தின்பேன், இம்மென்றால் உள்ளதடி சொர்க்கம், நீ இல்லை என்றால் இடுகாடு பக்கம். பாரதிதாசனுடைய ஒரு அற்புதமான முதியோர் காதல். பெண்கள்லாம் இடிதாங்கியாக, பொருளாதார சுமை தாங்குகிற இடிதாங்கியாகவும் இருக்கிறார்கள், குழந்தைகளை தாங்குகிற மடிதாங்கிகளாகவும் இருக்கிறார்கள். இடியாப்ப சிக்கல், குருமாவை தனியாக சாப்பிட முடியுமா? கற்பனை கூட பண்ண முடியலை. அப்புறம் என்ட்ரி எங்கிட்ட ஆகும்னே நமக்கு தெரியலை. ரொம்ப அழகாக நாகரிகமாக தங்க அதையும் சொன்னால், நிறைய செய்திகளை ரொம்ப அற்புதமாக கவித்துவமாக சொன்ன தங்கைக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி, இப்போ தம்பி நாராயண கோவிந்தம் வரணும். அவங்க நிறைவாக முடிக்கும்போது ஒரு செய்தி சொன்னாங்க, பொருளாதாரம் தாரம்னு வருது, பொருளுக்கு ஆதாரம் தாரம், எல்லாம் வாழ்க்கைக்கு ஆதாரம், பொருளுக்கு தாரம், இன்னைக்கு எல்லா கஷ்டமும் படுறோம் என்று சொன்னார்கள். அவர்கள் ஆதாரமா சேதாரமா என்று பதில் சொல்வதற்காக வருகிறார் என்னுடைய அன்பு பிள்ளை நாராயண கோவிந்தன். அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க, ஆயா ஊர் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில்
முதன்மைத்துவம் வாய்ந்த 5 பேரில் வந்த பிள்ளைன்னு நான் இப்படி அறிமுகப்படுத்தும் போது மகிழ்ச்சி அடைகிறேன். நான் பள்ளிக்கூடத்திலே அமர்ந்திருக்கிறேன். திடீரென்று ஒரு போட்டி அறிவிக்கிறார்கள். கர்ம வீரர் காமராஜருடைய கல்வி வளர்ச்சி நாள் விழா, அந்த போட்டிக்கு பேச வேண்டும் என்று சொல்கிறார்கள். நானும் அந்த பள்ளிக்கு அப்போதான் முதன்முறையாக அந்த பள்ளியிலே ஆசிரியனாக நான் பணியாற்றுகிறேன். என்ன கல்யாண சுந்தரனே, அந்த பள்ளியிலே நானும் ஆசிரியனாக இருக்கிறேன். அப்போது 6 முதல் 8 வரை பிரிவு பிள்ளைகள் போட்டிக்கு வருகிறார்கள். ஒரு 20 பிள்ளைகள் பேசிவிட்டார்கள். 20 பிள்ளைகள் பேசியதிலும் எனக்கு திருப்தி இல்லை. 21ஆவதாக ஒரு பிள்ளை வருகிறார். அவரும் பேசுகிறார். பேசியில் பெரிதாக எனக்கு திருப்தி இருந்ததான்னு தெரில. ஆனால் அவர் கையாண்ட விதம் என்ன தெரியுமா? தலைப்பு காமராஜர். அவர் அழகப்பருடைய ஒரு கவிதையை எடுத்தார். ஓராசை இல்லானை தனக்கு பொருள் சேர்க்க ஓராசை இல்லானை, ஓராசை இல்லானை தனக்கு பொருள் சேர்க்க ஓராசை இல்லானை, கல்வியின் மேல் பேராசை பட்டானை நான் ஆசை பட்டதினால் கவிதை நெய்ய நான் ஆசை பட்டதினால் பேராசை என்றாலும் எழுதுகின்றேன் என்று சொன்னார் அழகப்பர். அந்த எழுத்தின் வடிவமாக கல்வியில் ஆசைப்பட்டவர் காமராஜர் என்று என் நெஞ்சை 8ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது கொள்ளை கொண்ட மாணவன் என் அன்பு பிள்ளை நாராயண கோவிந்தன். இன்றைக்கு அவன் உயர்ந்திருக்கிற அந்த இமய உயரத்தை பார்க்கிற பொழுது கீழே இருந்து மகிழ்கிற அவர் தகப்பனைப் போல இன்னொரு ஞான தகப்பனாக நானும் மகிழ்கிறேன். கூத்தன் இருந்தான், குறளரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கும் தமிழ்வந்தன் கம்பன் இருந்தான், கவிகால மேகம் என்னும் வம்பன் இருந்தான், வயதான தமிழ் பாட்டி அவ்வை இருந்தாள். அரசியோடு சீதனமாய் புள்ளிச்சோழ நாடடைந்து புகழேந்தி வந்திருந்தான். நக்கீரன் நப்பூதன் நன்னாகன் நப்பசலை ஒக்கூர் மாசாத்தி சிலம்பெடுத்த தக்கோன் இளங்கோ அனுபவித்து காதல் அள்ளி மணக்க விடும் திரிகூட ராசப்பர். தேரெழுந்தூர் கம்பெனிக்கே ஆண்பாளும் தேனும் அரம்பை முதல் முக்கணியும் தந்து வளர்த்து தமிழ் வளர்த்த சடையப்பர். காவலர் மூவருமே காத்திருந்த வாயிலுக்கு காவலனாம் ஏகம்பன் கவியரசி அவன் மனைவி. எத்தனை பேர் எத்தனை பேர், எல்லாம் தமிழ் வடிவம். இத்துணை வடிவங்களும் இணைந்து வளர்த்த அன்னை தமிழை வணங்கி சித்திரை திங்களில் 10 நாள் அற்புத திருவிழா காணும் அன்னை மாணிக்கநாட்சியை வணங்கி இன்றைய பட்டிமண்டபத்தினுடைய நடுவர் என் ஆசான், அவர் மாநில விருது பெற்ற நல்லாசான், விரைவில் தேசிய நல்லாசிரியர் விருதையும் பெற காத்திருக்கிற நல்லாசான். நான் இப்படி சொல்வேன், அவர் எந்த சூழ்நிலையிலும் கூலாக இருக்கும் குல்ஃபி. ஐயன் வள்ளுவன் தன்னைத்தானே எடுத்துக்கொண்ட செல்ஃபி அப்படிம்ப. வள்ளுவத்தின் மீது அவ்வளவு பற்று கொண்டவர். அவருக்கும் பட்டிமண்டபத்து பாங்கறிந்து மேடை ஏறி இருக்கக்கூடிய பேச்சாளர்களுக்கும் மேடைக்கு முன் அமர்ந்திருக்கிற என் அன்பு உறவுகள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பிற்கினிய வணக்கம். நான் கூட பெண்களின் புத்திசாலித்தனம்னா ஏதோ பெருசா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். எதிரணியில இருந்து எங்க அக்கா இடியப்பம், சரி அவங்க சாத்தம்மை அக்காவா, அவங்க வந்தாங்க. வந்து சொன்னாங்க, பெண்களுடைய புத்திசாலித்தனம் இல்லைன்னா, பெண்கள் ஒரு நாள் வீட்டில் இல்லைன்னா உப்பு எது புளி எதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டு, சரி உப்பு எது புளி எதுன்னு தெரிஞ்சுக்கிறதா போல பெண்களின் புத்திசாலித்தனம். உங்களை விட கூகுள் ஸ்கேனர் சூப்பரா அதை சொல்லுமே, நாங்க எடுத்து ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சுக்கோமே. அடுத்து என் தங்கச்சி, ஒரு நாள் உங்க மனைவி இல்லைன்னா நாங்களே, எனக்கு ஜனகராஜோடைய வசனம் தான் ஞாபகம். என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா இவ்வளவு சந்தோஷமா சொல்லுவாரு. அடுத்து என் தங்கச்சி வந்து பேசும்போது, மதுரையை எரித்தாலே கண்ணகி எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனம், மதுரையே கண்ணகி எரிச்சது புத்திசாலித்தனம்னா ட்வின் டவர்ஸ் உடைச்சது ஆண்கள், ஹிரோஷிமா நாகசாகில குண்டு போட்டது ஆண்கள், உங்களை விட அழிக்கிறதுல நாங்க தான் சூப்பரான ஆட்கள். கலவரத்தை ஏற்படுத்திடாதீங்கப்பா. சரி, மதுரை எரிச்சதெல்லாம் இருக்கட்டுமா, இந்த காலத்துல பெண்கள் முதல்ல அடுப்பை எரிக்க சொல்லுங்க. குக் பண்ணி சாப்பிட்றத விட புக் பண்ணி சாப்பிட்ற காலமா இருக்கே. சரி, எதிரணியில் இருக்க 2 பேர் தான் இப்படின்னா, எங்க அண்ணன் அவர் வந்து இதை சொல்லுங்க நான் அந்த அணியில போய் உட்கார்ந்துறேன், இதை சொல்லுங்க நான் பெண்கள் பக்கத்துல போய் உட்கார்ந்துறேன், எனக்கு பயமா இருக்கு, பாதியில எந்திரிச்சு மாறி போய் இங்கிட்டு உட்கார்ந்துருவாரோன்னு. அவருக்கு லேடிஸ் ஃபேன்ஸ் வேற அதிகம், மாறி உட்கார்ந்தாலும் உட்கார்ந்துருவாரு. ஆக இப்படி ஒண்ணு. இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, இந்த வீட்டு குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் புத்திசாலித்தனமாக கையாள்வது யார், ஆண்களா பெண்களா? நான் தலைப்புல முரண்படுறேன். பெண்கள் புத்திசாலிகள்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுல புத்திசாலிகள் இல்ல, பிரச்சனையை உருவாக்குறதுல புத்திசாலிகள். பாருங்க, ஒரு நாள் சாயங்காலம் 6 மணி, எப்படி கிளைமேட்னா முன்னாடி நடந்து போறது மாடா மனுஷனான்னு தெரியாத மாதிரி ஒரு கிளைமேட். எங்க வீதி முக்குல ஒரு பையன் ஒரு பொண்ணை இறக்கி விடுறான். அதை தூரத்துல இருந்து எங்க பக்கத்து வீட்டு கிழவி பார்த்துருச்சு. பார்த்துட்டு பக்கத்து வீட்டுல போய் சொல்லுது, நம்ம முக்குல அந்த 3வது வீதி முனுசாமி மக இருக்கால்ல, அவளை ஒரு பையன் வந்து இறக்கி விட்டு போனா வண்டியில அப்படின்னு. ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் கிளவி போட்டுருச்சு, குற்ற
பத்திரிக்கையை புக் பண்ணியாச்சு. அடுத்து மறுநாள் அது எப்படி தெரியுமா மாறுனுச்சு? தினம் தினம் ஒரு பெரிய வண்டியில ஒரு பையன் வந்து 3வது வீதி முனுசாமி மகளை விட்டுட்டு போறான். அடுத்தது எப்படி தெரியுமா மாறுனுச்சு? 3 வருஷமா 3வது வீதி முனுசாமி மகளை ஒரு பையன் காதலிக்கிறான். இப்படி மாறி 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 போயிட்டு இருக்கு. ஒரு நாள் 2 பேரும் வரல, அன்னைக்கு வரல. இப்ப இந்த கிழவி என்ன சொல்லிருச்சு? இந்த 3வது வீதி முனுசாமி மகன் 3 மாசம் முழுகாம இருக்கு, அதனால 2 பேரும் ஊரை விட்டு போயிட்டாங்கன்றுச்சு. இப்ப இந்த கிழவி தலைமையில ஒரு 4 பேரை கூட்டிட்டு முனுசாமி வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. என்னப்பா அப்படி ஆகி போச்சேன்னு கேட்க போய் பார்த்தா தான் தெரியுது 3வது வீதியில முனுசாமின்னு ஒருத்தர் இல்லவே இல்லை, அவன் பேர் ராமசாமி. ராமசாமிக்கு இருக்கிறது பொண்ணு இல்ல, ஒரே ஒரு பையன். அவன் கொஞ்சம் நீளமா முடி வச்சிருந்திருக்கிறான். முனுசாமியை ராமசாமியை முனுசாமியாக்கி அவன் பையனை பொண்ணா மாத்தி அவனை 3 மாசம் முழுகாம ஆக்கி அவனை ஊரை விட்டே ஓட வச்சிருச்சு. பாருங்க, இதை தான் சொல்லுவாங்க இந்த ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குறதும்பாங்கல்ல. அதான் இந்த பெண்களுக்கு எப்பவுமே ஹேர்பினே இல்லாம கொண்டை போடுறது, காரணமே இல்லாம சண்டை போடுறது ரொம்ப பிடிச்ச விஷயம். அது இன்னைக்கு தான் வசனம் நல்லா இருக்கு, திருப்பி சொல்லு. ஹேர்பினே இல்லாம கொண்டை போடுறது, காரணமே இல்லாம சண்டை போடுறது உங்களுக்கு பிடிச்ச விஷயம். சரி, இன்னைக்கு நேற்று தான் திடீர்னு இப்படி ஆயிட்டாங்களா அப்படின்னா இல்ல, புராண காலத்துல இருந்தே அப்படிதான் இருக்கிறாங்க, புராதன காலத்துல இருந்தே அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. சார், மகாபாரதத்தை எடுத்துக்கங்க. எப்படி யுத்தம் வந்துச்சு அப்படின்னு பாக்குறோம். பாண்டவர்கள் இருக்கிறாங்கல்ல, பஞ்ச பாண்டவர்கள், அவங்க வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு கௌரவர்களை கூப்பிடுறாங்க. நீங்க உங்க வீட்டுக்கு பிடிக்காத யாராவது உங்க வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிடுவீங்களா? மாட்டீங்க. அப்ப பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் உறவு சூப்பரா இருந்திருக்கு. ஏதாவது மனக்கசப்புகள் இருந்திருக்கலாம், சொந்தக்காரனுக்குள்ள இருக்கிறது சகஜம்தான். ஆனா அவர்களுக்கு சண்டை போடுவதற்கான எந்த சரியான காரணமும் இல்லை. அவங்க சந்தோஷமா தான் இருந்தாங்க. உள்ள போகும்போது துரியோதனை தடுமாறி கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்த துரியோதனனை மேல இருந்த பாஞ்சாலி பார்த்து கக்க கக்கன்னு சிரிக்கிறான். அவ பக்கத்துல இருந்த 2 பேருக்கு கேட்கிற மாதிரி சிரிச்சிருந்தா பரவாயில்ல, கீழே விழுந்த துரியோதனனை எந்திரிச்சு பாக்குற மாதிரி சிரிச்சிருக்கான். அதை நான் சொல்லல, பாரதி சொல்றான். கக்கக்க என்று நகைத்தாளடா மாமன்னு சொல்றான். பாருங்க, பாரதி எழுதுறான். அப்ப இப்படி சிரிச்சிட்டா உடனே எதிரணியில பேச ஆள் இருந்தா கேட்பாங்க. எப்பவும் கேட்கிற கேள்வி, பெண்கள் சிரிக்க கூடாதா? பெண்களுக்கு இந்த நாட்டில் சிரிக்கிறது கூட உரிமை இல்லையா? பெண்கள் சிரிக்கிறது தப்பு இல்லைங்க, கீழே விழுந்தவனை பார்த்து சிரிக்கிறது தப்பு. ரோட்ல ஒருத்தர் கீழே விழுந்துடுறாரு, முடிஞ்சா தூக்கி விடணும், இல்லைன்னா சார் அடிபட்டுருச்சான்னு கேட்கணும், இல்ல பார்க்காத மாதிரி கடந்து போயிடணும். வண்டியை விட்டு இறங்கி போய் பக்கத்துல நின்று சிரிச்சா அந்த கேடு கெட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்க மாட்டாங்களா? சொல்லுங்க இல்லையா? சிரிப்புல எவ்வளவு இருக்கு. அதான் ஒரு சினிமா பாட்டு வந்துச்சு, தம்பி பாஞ்சாலி சொன்ன கக்க கக்க வேண சிரித்தாள்னு பாரதி சொன்ன வரிய சொன்னா. பல நாள் எனக்கு ஒரு சினிமா பாட்டு புரியல. நம்ம விஜய் தான் அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு, படம் பேர் ஞாபகம் இல்லை. ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன், சில சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அவ சிரிச்சா சிரிப்பில் 100 பேர் செத்து போயிட்டான். இப்பதான் புரியுது அந்த 100 பேர் யாரு, அந்த பொண்ணு யாருன்னு. அப்ப ரோட்ல விழுந்தவன் கூட செல்ஃபி எடுக்கிறவனுக்கும் நம்ம பாஞ்சாலிக்கு என்ன வித்தியாசம்? சண்டை வந்துருச்சு, 2 பேருக்கு இடையில இருந்த சண்டை 2 நாட்டுக்கு இடையில சண்டை ஆயிருச்சு. சரி, யார் அந்த சண்டையை தீர்த்து வச்சா? யாரு பிரச்சனையை தீர்த்து வச்சா? கண்ணதாசன் அழகா பாடினா 4 வரிதான். பாஞ்சாலி புகழ் காக்க தம் கை கொடுத்தான். யாரு? கண்ணன். பாஞ்சாலி புகழ் காக்க தம் கை கொடுத்தான், அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான், பாண்டவருக்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான். பிரச்சனை சால்வ். இனிமே பிரச்சனை வந்தா தீக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா வேணும்ல. அடுத்து கண்ணதாசன் எழுதுறான், நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான். பிரச்சனைகளுக்கு தீர்வை புத்திசாலித்தனமாக சொல்வதும் ஆண்கள், இனிமேல் பிரச்சனை வந்தால் அதை எப்படி தீர்ப்பது என்று முன்னாடியே யோசிப்பதும் ஆண்கள். அதனாலதான் என்ன பிரச்சனை வந்தாலும் எங்க சார் பாருங்க வள்ளுவத்தை எடுத்துக்கொண்டு வந்து மேடையில் வச்சிருக்கிறார். வள்ளுவன்ட்ட கேட்கிறோம், ஏன் தெரியுமா பிரச்சனையை உருவாக்குறவனுக்கு எப்பவுமே தீர்வு தெரியாது. பெண்கள் பிரச்சனையை உருவாக்குகிறார்கள், நாங்கள் பிரச்சனையை அனுபவிக்கிறோம்னால எங்களுக்கு தீர்வு தெரியும். பாருங்க, இதுல மட்டும்தான் இப்படியா அப்படின்னா ராமாயணத்துல இல்ல. ஒரு நல்ல பாயிண்ட், உருவாக்குகிறவர்களை விட அனுபவிப்பவர்களுக்கு தான் சிக்கலை தீர்க்கிற தீர்வு தெரியும். உளவியல் ரீதியான உண்மை. இப்ப ராமாயணத்தை எடுத்துக்கிறோம். ராமாயணத்துல இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாக்குறோம். 4 பெண்கள் தான். யார் யார் தெரியுமா? முதல் கேரக்டர் கூனி, 2வது கேரக்டர் கைகேயி, 3வது கேரக்டர் சீதை, 4வது கேரக்டர் சூர்பனகை. இந்த 4 பேரால தான் ராமாயணத்துல எதுக்கு அடிச்சுக்கணும்னே தெரியாம எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க. ஏன்னா எதை சொன்னால் கைகேயி ராமனை காட்டுக்கு அனுப்ப சம்மதிப்பாள்னு கூனிக்கு தெரிஞ்சிருந்துச்சு. எப்படி சொன்னா தசரதன் ராமனை காட்டுக்கு அனுப்புவான்னு கைகேயிக்கு தெரிஞ்சிருந்துச்சு. எப்படி சொன்னா ராமன் தன்னை கூடையே காட்டுக்கு கூட்டிட்டு போவான் சீதைக்கு தெரிஞ்சிச்சு. அதனாலதான் சொன்னா நின் பிரிவினும் சொடுமோ பெருங்காடுன்னு சொன்னா. எப்படி சொன்னா ராமன் கூட கூட்டிட்டு போவான்னு சீதைக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படி சொன்னா ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போவான்னு சூர்பனகைக்கு தெரிஞ்சிருக்கு. போய் நான் ராமனை விரும்பின மூக்க வெட்டினான்னு சொல்லல, உனக்காக சீதையை பொண்ணு கேட்க போனண்டா, இங்க இருந்தவன் மூக்க வெட்டி அனுப்பிட்டான்னு சொன்னான். எவ்வளவு அழகு பாருங்க, எப்படி தெரிஞ்சிருக்குங்கிறது ரொம்ப அழகா அழுத்தமா வேற சொன்னேன். அப்ப
பெண்களுக்கு எப்படி சொன்னா சண்டை வரும்னு தெரிஞ்சிருக்கு. இல்லை என்ன தெரியுமா, பெண்கள் புத்திசாலித்தனமா இருக்கிறாங்கிறோம்ல, அவங்க புத்திசாலித்தனமா இருக்கிறது தான் பிரச்சனையே. ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கிறாங்க. இதை எப்படி சொன்னா நடக்கும் அப்படிங்கிறது பெண்களுக்கு தெரிந்திருக்கிறது. அப்படி நடந்தது தான் ராமாயணம். சரி, ராமாயணத்தை பார்க்குறோம், மகாபாரதத்தை பார்க்குறோம். அடுத்து வந்து கண்ணகி யாரு தெரியுமா, மதுரை எப்படி எரிஞ்சிச்சு தெரியுமா, எல்லாம் சொன்னீங்கல்ல. கோவலன் எப்படி செத்தான் தெரியுமா, எப்படி தெரியுமா, அவன் உட்கார்ந்துருக்கிறான், பக்கத்துல மனைவி உட்கார்ந்துருக்கிறா, எதிரில் ஒரு பெண் ஆடுறா, வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறாங்க, அவனுக்கு இசை தெரியும். அவன் மனைவியினுடைய காலில் தாளம் போடுறான். எதிரில் ஆடின பெண்ணுடைய அழகில் மயங்கி தாளத்தை தப்பா போட்டுறான். இதை கண்டுபிடிச்சிடா, கோவமா எந்திரிச்சு போயிடுறான். தன் மனைவியை சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடியே ஓடுறான். அப்ப காவலன் வர்றான், இவன் கொண்டு வாடாங்கிற இப்பெல்லாம் கொன்று வாடான்ட்டு போயிடுறான். கோவலன் க்ளோஸ். அப்ப பாருங்க, ஒரு பெண்ணின் கோவத்தால் தான் மதுரையே அழிஞ்சு போச்சு. இதை யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. அப்ப இப்படித்தான் வரலாறு நடிகளும் இருக்கிறோம். இதை மட்டும் வரலாறு மட்டும் பார்க்க வேண்டாம், இன்னைக்கு நடைமுறைக்கு வாங்க. ஆண்கள்லாம் கௌரவத்துக்காக எப்பவுமே ஏங்குறதே கிடையாது. நாங்களாம் நித்யானந்தா மாதிரி, நோ சூடு நோ சொரணை அப்படிதான். ஏன்னா நீங்க பாருங்க, உத்துக்கவன், நீங்க சாதாரண செருப்பு ஆண்களுக்காக தைக்கப்படுகிற போது கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்கிறது, பெண்களுக்காக தைக்கப்படுகிற போது பட்டாம்பூச்சி மாதிரி இருக்குது. நாங்கள் யாராவது கேட்குறோமா? நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வரும், வரதட்சணை கொடுமை கணவன் கைதுன்னு. சார், நான் நியாயமா ஒரு கேள்வி கேட்குறேன், எல்லாரும் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. கேட்கறது அம்மா, கொடுக்கிறது மாமியார், போட்டுக்கிறது மனைவி. ஏங்க பேப்பர்ல வரும்போது மட்டும் கணவன் வரதட்சணை கொடுமைன்னு போடுறீங்க இல்லையா? பாருங்க, இது மட்டும் இல்லை, இன்னும் சூப்பரான விஷயம் ஒன்று இருக்கு. ஒரு பெண்ணும் ஒரு பையனும் காதலிக்கிறான்னு வச்சுக்கங்களேன், அந்த பையன் வீட்டில் கேட்பாங்க நாயே யாரை காதலிக்கிறேன்னு, பொண்ணு வீட்டில் கேட்பாங்க எந்த நாயை காதலிக்கிறேன்னு. பாம்பளைக்கு தான் நாய் பொழப்பு. பாருங்க, இப்படி ஆண்கள் எப்போ எவ்வளவு கவனிச்சிருந்தா இந்த ஆன்சரை சொல்ல முடியும். அப்ப பாருங்க, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? குடும்பத்தில் கௌரவமாக இருக்க வேண்டும் என்று பெண்கள் நினைக்கிறார்கள், குடும்பம் கௌரவமாக இருக்க வேண்டும் என்று ஆண்கள் நினைக்கிறார்கள். இவ்வளவுதான் பெரிய வித்தியாசம் இல்லையா? தீபாவளி எல்லாம் முடியும்ல, ஒரு தீபாவளி அப்ப எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பெரிய சண்டை. என்னன்னு கேட்டா, புதுசா கல்யாணமானவங்க தலை தீபாவளி கொண்டாடி முடிச்சு மாடியில தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. நைட்டு 12 மணிக்கு கீழே கடமுடன்னு சத்தம். இறங்கி வந்து பார்த்தா யாரோ ஒருத்தன் பீரோல நைஸா நகர்த்திட்டு இருந்திருக்கிறான். அவனை பிடிச்சி சுத்தி இருந்தவங்களை எல்லாம் கூப்பிட்டு அடிச்சு, எதுக்குடா உள்ள வந்த அப்படின்னு கேட்டா, சார் இங்க பாருங்க, உங்க வீட்டுல நான் எதையும் திருடவெல்லாம் வரல, போன வாரம் உங்க வீட்டுல இருந்து ஒரு புது சேலையை திருட்டு போனேன், என் பொண்டாட்டிக்கு டிசைன் பிடிக்கல, திருப்பி வைக்க வச்சிருக்கேன், என்னை விட்டுருங்கன்னு இருக்கான். அப்புறம் அவனுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து அனுப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேற கதை. அதுக்கப்புறம் தான் வீட்டுல பிரச்சனையே ஸ்டார்ட் ஆனிச்சு. இந்த மனைவியை உங்களை பார்த்து கேட்குறாங்க, கணவனை பார்த்து, திருடம் பொண்டாட்டிக்கே பிடிக்காத டிசைனை தான் உங்க அக்கா ஓவியமா தலதிவாளிக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாளா? இப்படிதான் இருக்கு இன்னைக்கு நிலைமை. எல்லா இடத்துலையும் பிரச்சனை. பாருங்க, நீங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கிற, ஒரு அம்மாவுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது, ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது, 2 பேருக்கு கல்யாணம் ஆயிருது. தன் மகளுக்கு வருகிற கணவன் தன் மகளுக்கு வேலை பார்த்தா அம்மாவுக்கு மகிழ்ச்சியா இருக்கு, பெருமையா இருக்கு. ஆனால் தன் மகன் அவருடைய மனைவிக்கு வேலை பார்த்தா சிரமமா இருக்கு. நீ ரொம்ப மாறிட்ட கல்யாணத்துக்கு அப்புறம். அப்ப தன் மகளின் கணவன் தன் மகளுக்கு வேலை பார்க்கிற போது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, தன் மகன் அவன் மனைவிக்கு வேலை பார்க்கிற போது உங்களுக்கு ஏன் சிரமமா இருக்கு? அங்கேதான் பிரச்சனை ஆரம்பிக்குதுங்கிற நிறைவாக என்னுடைய பேச்சை இப்படி நிறைவு செய்யறேன். உங்களுக்கு கல்யாண நாள் இல்லையா? நிறைவா என்னப்பா எனக்கு பஞ்சு வைக்கிறேன்? இல்ல சார், இன்னைக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கணுங்கிறத நான் சொல்றேன். சொல்லு. ஆண்கள் எப்பவுமே வந்து மௌனமா. இப்ப பாருங்க, பிரச்சனை ஒரு வாக்குவாதம், யாரு ஜெயிக்கிறா யாரு தோக்குறாங்கிறதுல முக்கியம். யாரு தோக்குறானா வந்தா சிறப்பானவன். அல்லாஹ் சொல்றாரு, 2 நண்பர்களுக்குள் சண்டை வருகிறது, யார் முதல்ல மன்னிப்பு கேட்கிறானோ அவன் தாண்டா இறைவனுக்கு சமம்ங்கிறாரு. ஊழலில் தோற்றவர் வென்றார் வள்ளுவனும் சொல்றாரு. ஆமா. அப்ப ஆண்கள் எப்பவுமே சண்டைக்கு போறது இல்ல, சமாதானம். அதான் சரிமா சாரிமா, இன்னும் கொஞ்சம் அதிகமா சண்டை போயிருச்சுன்னா ஒரு சாரிமா. இதை சொல்ற ஆண்களை தவிர வேற ஆண்கள்லாம் லெமூரிய கண்டத்தோட அழிஞ்சு போயிட்டாங்க. அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆண்கள் எல்லாத்துக்கும். ஆமா, அப்படிதான் வாழணும். அதனால நான் என்ன சொல்றேன் சார், நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு. இந்த பட்டிமன்றத்தில் ஜெயிச்சது பெண்களாவே இருக்கட்டும், நீங்க வந்து பெண்களுக்கே தீர்ப்பு கொடுத்துருங்க, நம்ம நிம்மதியா இருப்போம். ஏன்னா நீங்களும் வீட்டுக்கு போகணும், எங்களுக்கு மனசாட்சி இருக்கு. அதனால நீங்க அப்படியே ஒரு தீர்ப்பு. கல்யாணம் ஆகவில்லை என்கிற ஒரு பதற்றம் இல்லாத சூழல் அவனுக்கு இருக்கு பாத்தீங்களா? அதனால இப்படி சொல்லி அவர்களுக்கே தீர்ப்பு கொடுங்கள் என்று சொல்லி பெருந்தன்மையோடும் பெரிய மனதோடும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா அற்புதமாக தோத்தாலும் ஜெயிச்சதுக்கு அது எவ்வளவு இனிமைனாரு திருவள்ளுவன். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஊழல் வருகிற பொழுது யார் தோற்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்லுவான். அது மனக்கொடை வரதட்சணை. பாவம் புள்ள பூச்சி மாதிரி இருந்தான். யாரையாவது ஒரு புள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போதுமேன்னு காத்துட்டு இருந்தவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு மாமியா கேட்கறதுக்கு இவன் என்ன பண்ணுவான்? அவ மனைவி அங்கிட்டு வீடு, இது மாமியா, எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டு கணவன் கைதுனா அது எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற ஆதங்கத்தை தம்பி சொன்னான்.
நம்ம ஊரில் கண்ணதாசன் தான் எழுதினார். நல்லா தான் சொன்னார் நாராயணன் செட்டியார். பொல்லாத பொன்னாக பொறுக்கி வந்து வச்சார், வல்லூறு கொண்டு வந்து வாசலில் விட்டார், செல்லா பணத்தையும் கரும்பாம்பு குட்டியையும் செல்ல வச்சு போனார். ஊரெல்லாம் பொண்ணிருக்கு உட்கார வச்சிருந்தா தேரெல்லாம் ஓடி வந்து திருவிழா கோலமிடும். எட்டுக்கண் விட்டரிக்க என் தம்பி மகளிருக்க குத்துக்கள் போல ஒன்ன கூட்டி வந்தோம் வீடு வர. 6000 வரைக்கும் அள்ளி வைக்கும் சீதனமும் 6 வண்டி சாமானும் சொக்கவெள்ளி பால்குடமும் சோதி முன்னு ரத்தனமும் பச்சரிசி மூட்டையுடன் பருப்பு வகை அத்தனையும் கண்டாங்கி சேல காசியில் நெய்தப்பட்டு இத்தனையும் தந்திருப்பான் எங்க தம்பி. தன் மகளை தந்து இருந்தா வந்தாலே காலியமா வாக்கரிசி இல்லாம அப்பன் கொடுத்த சொத்து ஆறுனாதேராது. கப்பலில் வருகுதுன்னு கதையா கதை பிடிச்சான். பெரிய கவிதை. நடுவில் அந்த வரதட்சணையை சொல்லும்போது சொல்லுவார், தம்பி மக சமைச்சா அந்நியத்தில் பொண்ணு எடுத்தேன், வரதட்சணை வாங்கிடலாம் சொந்தத்தில் கொடுக்கலைன்னா கேட்க முடியாதேன்னு அந்நியத்தில் பொண்ணு எடுத்தேன், ஒன்றும் கொடுக்கல, அதை விடுங்க, என் தம்பி மகளை கல்யாணம் பண்ணியிருந்தா எப்படி தெரியுமா என் வாழ்க்கை, என் மருமக இருந்திருப்பா. தம்பி மக சமைச்சா சபையெல்லாம் வாச வரும், அள்ளி இலையிலிட்டு அடுக்கடுக்கா வெள்ளி வரும், உன்ன ஒரு கையெடுத்தா உள்நாக்கில் நீர் வழியும், கத்திரிக்காய் கூட்டு வச்சா கடவுளுக்கே பசி எடுக்கும், கிண்டி விட்ட கீரைக்கு கீழே இறங்கும் தெய்வம் எல்லாம் அப்படி சமப்பாலே அள்ளி அள்ளி வப்பாலே, அடுப்படிக்கு நாம் போக அவசியமே இல்லாம உட்கார்ந்த வாய் வரைக்கும் ஓடி வந்து வப்பாலே. இவளும் சமைச்சா எல்லாம் தலையெழுத்து, முருங்கையில கீரை முளையா முளைச்சதடி, விடிஞ்சா எழுந்திருச்சா வேறுகா இல்லையடி. எவ்வளவு ஆதங்கம் இருந்திருந்தால் கண்ணதாசன் அந்த மனக்குடைய பாடுவார். தம்பி ரொம்ப அழகா யதார்த்தமாக நல்ல செய்திகளை எல்லாம் இந்நாட்டில் தான் நடக்குது, கடைசியாக பெருந்தன்மையாக வேற விட்டு கொடுத்துருக்காரு. நீங்கள் வேற அவரும் ஆசிரியர் மாணவர், தீர்ப்பை முதலே தெரிஞ்சுக்கினதுனால அவங்க பேசிட்டாங்களோன்னு நினச்சிடக்கூடாது. தம்பி இங்கே தான் பார்த்தேன், ரொம்ப அழகாக நிறைய செய்திகளை இங்கே அவர் சொல்லியிருக்கிறார். ராமாயணம் மகாபாரதம் வாழி ரொம்ப அழகாக எழுதுவார். ராமாயணத்தில் 4 பெண்கள் எப்படி பேசினால்னா நான் சொல்லுகிறேன் தம்பி, நீ பேசுவது போல இப்படி பேசினால் மிகச்சிறந்த பேச்சாளனாக வளரலாம். அவ்வளவு அழகா பேசின. எப்படி பேசினால் மனைவி பெண்கள் மடக்குறாங்க அப்படின்னு தம்பி கதை நிறைய சொன்னார்ல. அதான் வாலி பார்த்தாரு, 2 வரியில ராமாயணத்துக்கு ஒரு செய்தி எழுதினாரு. ஒருவேளை லக்ஷ்மணன் சூர்பனகையின் மூக்கை எறுப்பதற்கு பதிலாக நாக்கை எறுத்திருந்தால் ராமாயணமே வந்திருக்காது. போய் அவ தப்பாவே சொல்லியிருக்க முடியாதுல்ல. எவ்வளவு அழகா எழுதுனா வாலி, பார்த்தீங்களா? வரிகள் அடர்த்தியா இருந்தால் அந்த கவிதை அழகா இருக்கும், அவ்வளவு அடர்த்தி. அதுபோல இன்றைக்கு பேசின 4 பேச்சாளரும் அவருடைய பாணியில அவருடைய வயதில் அவங்க தகுதி வாய்ந்த தமிழை நம் மண் சார்ந்த பிள்ளைகள் பேசுகிறார்கள் என்பது மகிழ்ச்சி. இவ்வளவு அழகா பேசியிருக்காங்க. 4 பேரையும் மனம் நிறைய நான் பாராட்டி, நிறைய செய்தி இருக்கு, காலத்தின் அருமை கருதி நம்ம வேகமாக தலைப்புகளை வரணும். அந்த 4 வரியை கூட தம்பி உடைச்சான் பார்த்தீங்களா? 3 வரி கீதை, அடுத்து எப்படி இருக்கணுங்கிறதுக்கு 1 வரி அழகா எங்கள் பழவாங்குடியானே ரசித்து கேட்டார். 3+1 4 அருமையான கருத்துக்கள், நல்ல சிந்தனைகள், மின்னி மிளிர்க வளர்க என்று சொல்லி இப்போ தீர்ப்புக்கு வரணும். கோயிலில் மாணிக்க நாச்சியம்மன் கோயில் இந்த பல்லக்கு தூக்க தயாராகிட்டு இருக்கோம். அந்த 10-15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம தீர்ப்பை சொல்லி முடிக்கணும். ஓடி வந்து முருகப்பெருமானே நேற்று கனவுல கணவன் கனவுலையும் மனைவி கனவுலையும் புள்ள கனவுலையும் முருகன் வந்திருக்கார். ரொம்ப சந்தோஷமாக ஓடி வந்து காலையில் எழுந்திரிச்சு பல்லு தேய்க்கிறதுக்கு முன்னாடி செல்லு தேய்ப்போம்ல, அந்த நேரத்தில் 3 பேரும் பேசுகிறாங்க வீட்டில். இன்னைக்கு என் கனவுல முருகன் வந்தாருங்கிறாரு கணவன். மனைவி என் கனவுலையும் முருகன் வந்தார். புள்ள ஓடி வந்து என் கனவுலையும் பால முருகன் காட்சி தந்தார். அப்படியா? ஆளுக்கு ஒரு வரம் கேட்குறோம், முருகப்பெருமான்ட்ட வாங்குறோம், வாழ்க்கை செட்டில்டு, அவனை விடவா அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. உடனே யாரு இன்னைக்கு பேச? பாவம் ஜெய்சி மீனாட்சி மாட்டிட்டு வந்தால, லேடிஸ் ஃபர்ஸ்ட்னு, அதே கதையா? அங்கே மனைவி போறா. முதல்ல முடி வந்து கேட்டுட்டியா அப்படின்னு கேட்குறேன். கேட்டுட்டேன். என்ன கேட்டேன்ன? அதெல்லாம் சொல்ல முடியாது, உனக்கு என்ன வேணுமோ அதை எழுதியான்ட்டான். இவன் ஓடி முருகன்ட்ட, முருகா வணக்கம், உனக்கு என்ன வேணும் கேள்னாரு. என் மனைவி என்ன கேட்டா? முருகன் திருப்பி சொல்றாரு, அடுத்தவர் ரகசியத்தை யாரும் தெரிந்து கொள்ளக்கூடாது, இது என் படைப்பின் ரகசியம்னாரு. இவன் திருப்பி முருகனையே மடக்கின. ஆம்பளைகளுக்கு மடக்கிற சாமர்த்தியம் அதிகம் தான் தம்பி. கடைச்சா முருகன் மனைவியை மட்டும்தான் மடக்கிறது கஷ்டம், மற்ற எல்லாரையும் மடக்கிடுவேன். உடனே அவன் திருப்பி மடக்கி முருகன்ட்ட சொன்ன, அடுத்தவர் ரகசியத்தை கேட்கக்கூடாது என்று எனக்கும் தெரியும், நான் என் மனைவியின் ரகசியத்தை தான் கேட்கிறேன், கணவனுக்குள்ளும் மனைவிக்குள்ளும் எந்த ரகசியம் இருக்கக்கூடாது என்று நீதானே சொன்னாய் முருகான். முருகன் உடனே சொன்னார், உன்
மனைவி தேவதை மாதிரி நான் இளமையோடையே இருக்கணும்னு கேட்டான். இவனுக்கு வந்துச்சு பாரு கோபம். முருகன்ட்ட 3 வாரம் கேட்டு வாழ்க்கையை திருப்தியாக அமைச்சுக்கலான்னா தேவதை மாதிரியா கேட்குற. இவன் கோவப்பட்டேன், அவளை நாயாக்கிருந்தேன், நாயாக கடவாயினேன். ஓடி வந்தேன், மகன்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டேன். ஓ அம்மா பேராசையில் தேவதன்னா நான் கோபத்தில் நாயாக்கிட்டேன், 2 வாரம் வீணா போச்சே தம்பின்னு. இவன் மேலே போனேன், முருகன் வந்தேன், உனக்கு என்ன வரம் கேளு அப்படின்னா. இவன் திரித்து கொண்டே புத்திசாலித்தனமாக கேட்டான். மகளோ மகனோ புள்ள கேட்டுச்சு, எனக்கு என் அம்மா மீண்டும் அம்மாவாகவே வர வேண்டும்னா. திருப்பி அப்பா வந்தார். ஆச்சு, நல்லா கைத்தட்டிங்க. அடுத்து வந்தார். வந்து அப்பா அம்மா புள்ள 3 பேர் இருக்காங்க. ஏண்டா இந்த வரத்தை கேட்ட அப்படின்னு அப்பாவும் அம்மாவும் கேட்டாங்க. அப்போது அந்த மகன் சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை. அம்மா, நீங்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு வரத்தை கடவுளிடம் பெற வேண்டும் என்று நினைத்தீர்கள். ஆனால் நான் கடவுள் நமக்கு வாழ்க்கையை நல்லபடியாக படைத்திருப்பதே வரம் என்று நினைத்தேன். எத்தனை பேர் கூணா இருக்கான், குருடா இருக்கான், செவிடா இருக்கான், இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கோமே, அம்மா அப்பா பிள்ளைன்னு வாழ்க்கையை நடத்துகிறோமே. இந்த வாழ்க்கையே முருகன் தந்த வரம் என்று நினைத்தேன். அதனால் எனக்கு வேற கேட்க தோணலைன்னா. இதுதான் பண்பாடு மிகுந்த தமிழர் குடும்ப வாழ்வியல் வாழ்க்கை. பிறக்கிற குழந்தை, என் சொந்த கருத்து, பல மேடையில் சொல்லுவேன், என் சொந்த கருத்து, குவா குவான்னு அழுகும். அது எப்படி? ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி அழுகும்னு மெமிக்கிரி பண்ணிடக்கூடாது. குவா குவான்னு அழுகும். அதற்கு தமிழ் ஒளிக்குறிப்பு என்று சொல்லும். நான் இப்படி சொல்வேன், குவா குவாங்கிற ஒளிக்குறிப்புக்கு கூட அர்த்தம் இருக்கிறது. கு என்றால் குறிக்கோள், வா என்றால் வாழ்க்கை. குறிக்கோளே வாழ்க்கை என்பதை சுருக்கித்தான் பிறக்கிற குழந்தை கூட குவா குவா என்று அழுகிறது. வாழ்க்கையில் ஒரு இலக்கு வேணுமா இல்லையா? அப்படி இலக்கோடு வாழக்கூடிய வாழ்க்கையில் பல நேரங்களில் பிரச்சனை வரும். அப்படி பிரச்சனை வருகிற பொழுது அந்த பிரச்சனை வரும்னு சொல்லிட்டேன்ல, அதை சமாளிக்கிறதான நம்ம வேலை. அப்படி அந்த பிரச்சனைகளை நாம் எப்படி சமாளிப்பது, அதில் யார் அதிகம், ஆண்களா பெண்களா? இதான் இன்னைக்கு தலைப்பு. 4 பேரும் ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கிறார்கள். வாழ்க்கை தரத்தை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த இறை சிந்தனை, அந்த வழிபாடு நம்மை உயர்த்தும். அந்த அளவில் 4 பேர் சொன்ன செய்திகளை எல்லாம் அளவுகோலாக வச்சு ஒரு தீர்ப்புக்கு நம்ம வரணும். அப்துல் கலாம் ஐயா அக்னி சிறகுகள் நூலில் ஒரு செய்தியை ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அவங்க அம்மா ஆசி அம்மா சுட்டு கொடுத்த ரொட்டி தீஞ்சு போயிருந்துச்சான். தீந்து போயிருந்தது, கருகி போயிருந்து. தீந்து போன அந்த ரொட்டியை எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்டார். மறுநாள் அப்துல் கலாம் கேட்கிறார் அப்பாட்ட, தீந்து போன ரொட்டியை நீங்கள் எப்படி இப்படி சுவைத்து சாப்பிட்டீர்கள்? அப்போ கலாம் சொன்ன பதில் எவ்வளவு சாமர்த்தியமாக சமாளித்து ஒரு தந்தை, ஒரு ஆணங்க சொல்லியிருக்கார் பாருங்க. அவர் சொன்னாரா, தீந்து போன ரொட்டியால் யாருடைய மனமும் கருகாது, ஆனால் நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் அதனால் சிலர் மனம் வருத்தப்படும் என்பதனால் நான் சொல்லவில்லை. அப்துல் கலாம் அவர்கள் அக்னி சிறகுகளை எழுதியிருக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை. அதுதான் வாழ்க்கை என்பதை நம்ம உணர்ந்துக்கணும். ஒரு மனைவி போனா, இந்த கணவனோடு நான் வாழ்ந்தேன், என்னால் இனிமேல் வாழ முடியுமானே தெரியல. துறவியை பார்த்து, ஐயா நீங்கள் ஏதாவது எனக்கு வழி சொல்லுங்க, வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்குன்னு. அதுக்கு துறவி பதில் சொல்லாமல், நிறைய பூச்செடிகள் இருக்கிறது, உனக்கு பிடிச்ச ஒரு செடியை எடுத்துக்கோனார். ஓடி போய் ரோஜா செடி எடுத்துட்டு வந்து, இந்த செடியை நான் எடுத்துக்கிறேன் யா, இப்போ சொல்லுங்க எனக்கு தீர்வுன்னு கேட்குறான். நான் திருப்பி சொல்கிறான், இந்த ரோஜா செடியை வச்சு நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கப்புறமா உனக்கு தீர்வு சொல்கிறேன். இந்த ரோஜா செடியில் முள் இருக்கே, அது குத்தாதான். எனக்கு ரோஜா செடி பிடிக்கும், அதனால் முள் குத்துவது பற்றி எனக்கு கவலை இல்லை என்று சொன்னவுடன் துறவி சொன்னார், வாழ்க்கை உனக்கு பிடித்து போனால் கணவன் முள்ளாக இருந்தாலும் அந்த குத்துவது உனக்கு கடினமாக தெரியாது, வாழ்க்கையை வாழ பழகுனாராம். மனைவிட்ட கணவன்ட்டையோ, கணவன்ட்ட மனைவிட்டையோ. ஆக இது 2 பக்கமும் நடக்கக்கூடிய ஒன்றுதான். என் நிறைய தம்பி சீனியும் சரி, என் அண்ணனும் சரி, காவடி தூக்குகிற கூட்டம். செட்டிநாட்டுக்கும் காவடிக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்குன்னு நமக்கு தெரியும். காவடியை வைத்து வள்ளுவன் ஒரு குறள் பாடி இருக்கிறான். காவடி என்கிற பொருள் தருகிற ஒரு அற்புதமான திருக்குறளை வள்ளுவன் தந்திருக்கிறான். ஒரு தலையான் இன்னாது காமம் காப்போல இருதலையானும் இனி. 2 பக்கமும் தோல்ல காவடியை தூக்கி பாரத்தை தாங்குகிற பொழுதுதான் அந்த வலி இறங்காதான், ஒரு பக்கமா இருக்கக்கூடாதா. எனவே முருகனை வழிபடுகிற நாம், காவடியை போற்றுகிற நாம்
இந்த திருக்குறளின் திருவள்ளுவனை நேசிக்கிற நாம் அதனால இப்படி பார்க்கிற பொழுது வீட்டில் 2 பிரச்சனையும் வரும், அதை சமாளிப்பது 2 பக்கத்திலும் பங்கு இருக்கிறது என்கிற செய்தி உண்மையா இருந்தாலும் எது அதிகமா தம்பி சொல்லியிருக்கான். எப்போதுமே ஒரு பிரச்சனையை உருவாக்குகிறவர்களுக்கு பிரச்சனையை தீர்ப்பது தெரியாது, பிரச்சனையை அனுபவிக்கிறவர்களுக்கு தான் பிரச்சனையினுடைய வழி தெரியும் என்றால் ஒரு புதிய வழியை கண்டுபிடிச்சு இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கும் அவன் தந்திருக்கிறான். வாழ்க்கை கணவன் மனைவி 2 இருந்தாதான் அது வாழ்க்கை, அப்படி இருந்தால்தான் அது குடும்பம். அதில் சண்டையும் சச்சரவும் இருந்தாதான் அந்த வாழ்க்கையே சுகம். சண்டையும் சச்சரவும் இருக்கணும், இல்லாமல் வாழுகிற வாழ்க்கை ஒரு சுகமான வாழ்க்கையான இல்லை. நாள்தோறும் பிரச்சனை, அன்னைக்கே அந்த பிரச்சனைக்கு முடிவு. அதுபோல ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் வேற இல்லை. அர்த்தநாரீஸ்வரர்னு 33% அன்னைக்கே பார்வதி தேவிக்கு இடது பக்கத்தில் தூக்கி கொடுக்கலையா? பாதாளம் 7 கீழ் சொற்கொழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன். பேதை ஒரு பால் பார்வதி தேவிக்கு சிவபெருமான் இந்தாண்டு அன்னைக்கே 33% கொடுத்துருக்காருல்ல. நான் பெரிய புராணத்தில் இது கோயில் நிகழ்ச்சிங்கிறதுனால நான் ஆன்மீகத்திலிருந்தே ஒரு செய்தி சொல்கிறேன். இந்த தீர்ப்புக்கு தலைப்புக்கு பொருத்தமா 63 நாயன்மாரில் திருநீலகண்டர் வரலாறும் நமக்கு தெரிஞ்சிருக்கும், காரைக்கால் அம்மையாருடைய வரலாறும் தெரிஞ்சிருக்கும். திருநீலகண்டர் வரலாறுல மனைவி என்னை தொடக்கூடாது, பரத்தையின் பால் போயிட்டேன், நீ என்னை தொடக்கூடாதுன்னு சொன்னோன்னே அவன் உணர்வு வயப்பட்டு திருநீலகண்டத்தின் மீது ஆணை எம்மை தீண்டாதீங்கிற சொல் வந்ததுனால மனைவியை மட்டும் இல்லை பரத்தை பால எந்த பெண்ணையும் தீண்டாமல் வாழ்ந்து தண்ணிக்குள்ளே குதிச்சு எந்திரிக்கும் போது கண்ணதாசன் அழகா பாடுவான்ல, நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. கண்ணதாசன் ரொம்ப நல்லவன், ஏன் தெரியுமா? இந்த பாட்டை எழுதி சொன்னா இது என் சொந்த செய்தி இல்லடா, சேக்கிலார் தந்த செய்திரா அப்படிங்கிற உண்மையை நியாயமா ஒத்துட்டு சொன்ன வார்த்தையும் இரவல் தானது திரு நீலகண்டரின் மனைவி சொன்னது. சொன்ன வார்த்தையும் இரவல் தானது திரு நீலகண்டரின் மனைவி சொன்னது அப்படின்னு சொன்னா திருநீலகண்ட நாயனார். அங்க மனைவி கடைசி வரைக்கும் வாழ்ந்து திருப்பி எம்பெருமான் எருது வாகனத்தில் அருள் பாலித்து 2 பேருடைய இளமை கால வாழ்க்கையும் தொடர்ந்தது. ஒரு மனைவி பிரிந்திருந்த பொழுதும் அவளால் மீண்டும் இளமை காலத்தோடு வாழ முடிந்தது. அதனால மனைவி சாமர்த்தியமானவள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரைக்கால் அம்மையார் கதையில காரைக்கால் அம்மையாரை பிரிந்து பரமதத்தன் ஓடி மதுரையில் இன்னொரு கல்யாணம் பண்ணி அங்க புனிதவதியெல்லாம் பேர் வச்சு வாழ்ந்தாலும் திரும்பி அவன் தன் மனைவியோடு பெண்ணூறு வேண்டாம் பேயுரு தா, என் கணவனே என வேணான்னு சொல்லிட்டா என்று பிறவாமை வேண்டும் என் பிழையாலை மீன் நீ மண்ணுலகில் பிறந்து விட்டார் ஈசா உன்னை மறவாமை வேண்டும் கேட்டாலை காரைக்கால் அம்மை. அவளை பிரிந்த பரமதத்தனால் இன்னொரு வாழ்க்கை வாழ முடிந்ததே தவிர அவளோடு இன்னொரு முறை வாழ்க்கை வாழ முடியவில்லை. பெண் பிரிந்தாலும் வாழ்ந்து காட்டுகிறாள், ஆண் பிரிந்தால் பிரிந்ததுதான். பெரிய புராணம் சொல்லுகிற செய்தி. காரைக்கால் அம்மையாரை பிரிந்த புனிதவதியை பிரிந்த பரமதத்தனுடைய நிலை இப்படி இருக்கிறது, திருநீலகண்ட மனைவி பிரிந்த நிலை இப்படி இருக்கிறது என்கிற ஒரு செய்தியையும் நாம் வச்சு பார்க்கலாம். ஆனால் சந்தேகப்படுறங்கிற குணம் பெண்களுக்கு உண்டு. தயவுசெய்து ஆட்சிமார்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். காரணம் வள்ளுவனே சொல்றான், தும்மல் வருதான் நம்மால் தும்மலை அடக்க முடியாம தும்மிடுறான். அதிகாரம் 132 சொல்றான், புலவி நுணுக்கம் தும்முனோன இவ பக்கத்திலேயே நான் இருக்கேன், தும்மல் வந்தா யாரு நினைப்போ வரும்பாங்க, நான் இங்கே இருக்கையில யாரு அவர் நினைச்சு தும்முனாரோ நானா. நம்மால் பார்த்தான் இது என்னடா இயற்கையா வர்ற தும்மல் கூட வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கு அப்படின்னு இருக்கா. அடுத்து ஒரு தும்மல் வருது, நம்மால் புத்திசாலி ஆயிட்டா, தும்மலை அடக்குனா. அதை விட புத்திசாலி மனைவி திருப்பி சொன்னா, யாரோ ஒருத்தி நினைக்கிறப்ப தும்மலை தும்மிட்டாரு, நம்ம நினைப்பு வந்துச்சாக்கும் தும்மு செருப்பு அழுதாள் நுமர் உள்ளல் எம்மை மறைத்தீரோ என்று. ஆனா நம்ம ஆளுங்க ரொம்ப சாமர்த்தியமானவே. இவ சோற இலையில போட்டா, இவன் சாப்பிட்டா, ஒரு முடி இருந்துச்சு, அவ அப்படியே பயந்து பார்த்தா நம்மால் ஏதாவது குறை சொல்லிடுவாரோன்னு. அவன் அப்படியே அழகா சிரிச்சுட்டே சொன்னா, பழைய தமிழ் புலவர் மாதிரி, பாரு இந்த முடி இலையில இருந்தாலும் அழகா இருக்கு, உன் தலையில இருந்தாலும் அழகா இருக்குன்னா. இளமை கால வாழ்க்கை மகிழ்ச்சியா போச்சா? 30 வயசுல 25 30ல
60 ஆச்சு, இப்பையும் சோறு ஓட்டா, இப்பையும் முடி விழுந்துச்சு. அவ திருந்தின பாடில்ல, நம்மள்கிட்ட திருப்பி பயப்படுறா. அன்னைக்கு இலை தலைன்னு ரைமிங்கா பேசினானே டைமிங்ல, இன்னைக்கு வயசாகி போச்சு என்ன சொல்வான்னு. நம்மால் ஒன்றும் சொல்லாம பழகின பழக்கத்தோசத்துல தின்னா பழகி போச்சோன்னு நினைச்சா. அவ கேட்டா, இன்னைக்கு நான் கேட்கிறேன், நீங்க அன்னைக்கு இலை தலையெல்லாம் சொன்னீங்க, இன்னைக்கு ஒன்றும் சொல்லாம சாப்பிடுறீங்களே, எனக்கே பார்க்க பாவமா இருக்குங்க. அன்னைக்கு நான் சமைச்ச சமையலுக்கும் இன்னைக்கு நான் சமைச்ச சமையலுக்கும் என்னங்க வேறுபாடுன்னா, நம்மால் சிரிச்சுட்டே சொன்னா, அன்னைக்கு உன் சமையல்ல கருப்பு முடி இருந்துச்சு, இன்னைக்கு உன் சமையல்ல வெள்ளை முடி இருந்துச்சுன்னா வாழ்க்கை இதாங்க. 25க்கும் 65க்கும் ரசிக்க கற்றுக்கொண்டால் அந்த வாழ்க்கை போல சுவையான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை வேற எதுவும் இல்லை. அதனாலதான் இந்த தாம்பத்தியம்ங்கிற ஒரு இல்லற வாழ்க்கையினுடைய உணர்வை கண்ணதாசன் ரொம்ப அழகா சொன்னான். பக்தி மிக்க பூஜை அறை. தாம்பத்தியங்கிற வாழ்க்கையை இந்த மாதிரி வரி கொடுத்து எழுதின ஒரே கவிஞன் உலகத்தில் கண்ணதாசன். பக்தி மிக்க பூஜை அறை, காதலர்கள் பள்ளியறை, சக்தியோடு நாயகனார் தவம் புரியும் மேருமலை, அக்கரையும் இக்கரையும் அதன் நடுவே காவிரியும் பக்குவமாய் ஓடுதல் போல் பயிலுகின்ற கல்வி அறை. புரியலைன்னா விட்டுருங்க, அடுத்த 2 வரி புரியுற மாதிரி நெத்தில அடிச்சு கண்ணதாசன் சொல்றான். முற்றும் அது காமசுகம் உழைக்கின்ற பூமி அல்ல, மற்றும் ஒரு ஜீவனுக்கு வரவு சொல்ல வந்த இடம். வாழ்க்கையை ரசிக்கணும். நம்மால் சொல்லுவான், கண்ணே மணியே பொன்னே பூவே, வர்ணிக்கிறதுக்கு நம்மால் மாதிரி வேணாம். இவ அப்படியே பார்த்துட்டு இருப்பா. அடுத்து குழந்தை பிறந்தோன குழந்தைய தூக்கி கொஞ்சும் போது தாய் சொல்வா, அம்மா சொல்வா, கண்ணே மணியேன். நம்மால் பார்ப்பான். இதை கண்ணதாசனும் பார்த்துட்டான். நம்ம பார்த்தா பரவாயில்ல, கண்ணதாசன் பார்த்துட்டான். கண்ணல்ல கனியல்ல என்பால், என்பால் கறந்ததெல்லாம் தன் மகனுக்கு கறந்து வைப்பாள். மண்ணல்ல மரமல்ல கணவன், கொஞ்சம் மகனைத்தான் விட்டு விட்டு வாயேன் என்பேன். பொன்னல்ல பொருள் அல்ல எனக்கு பிள்ளை போதும் என்று என்னிடமே சொல்வாள். இந்த கண்ணெல்லாம் நான் கொஞ்சம் தனித்திருந்தால் கருவாகி உருவாகி வருவதேது. ஆண் சபல பிள்ளையா மாறுறானா. பிள்ளை பிறந்தவன அவ எப்படியா அதுவரைக்கும் மனையாவால், அதன் பின் அன்னையாகி அடுத்தபடி என்னை கவனிக்கின்றாள். எதுவரைக்கும் இது போகும்? குழந்தை தின்றே இருக்கின்ற மீதியை தருவரைக்கும். அதுவரைக்கும் பசி என்பேன், அம்மா என்பேன், அழுகிறது குழந்தை, சற்று பொறுப்பீர் என்பாள். இவ ஏக்கத்தை சொல்லுவாங்க, பெரிய கவிதை. அப்படி ஏக்கத்தை பரிமாறுகிற உணர்வு இருக்கு பாத்தீங்களா, அது ஆண் பெண்ணிடம் காட்டினாலும் சரி, பெண் ஆணிடம் காட்டினாலும் சரி, அது போல சுகம் எதுவும் இல்லை. ஆனா ஒண்ணு ஒத்துக்க மாட்டேங்க, தம்பி சொன்னதை நகைச்சுவைக்காக சொன்னாலும், தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸு மனைவி கணவனுக்கு இல்லைனாலும் சில குடும்பங்களில் அப்பாக்கள் படுகிற கஷ்டம் நான் ஒரு கவிதை சொன்னேன் அந்த இடத்துல. ஆனா அதையும் தாண்டி புனிதமானதுங்க. தனக்கு இல்லை என்றாலும் தன் குடும்பம் சுகமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற தியாக சுடர் தாய். அந்த அம்மாவுக்கு இணை உலகில் இல்லை. சூடாய் இருந்தால், பழைய கவிதை எத்தனை தடவை சொன்னாலும் இனிக்கிற கவிதை. சூடாய் இருந்தால் தான் மகன் சாப்பிடுவான், சுவையாய் இருந்தால் தான் மகள் சாப்பிடுவாள், மிதமாய் இருந்தால் தான் கணவன் சாப்பிடுவார், மீதமாய் இருந்தால் தான் தாய் சாப்பிடுவாள். இருக்கிற மீதி சோற போட்டு தின்னுட்டு வாழ்க்கைய சந்தோஷமாக்குகிற குடும்பம், குடும்பம் தர்ற இன்பம் இருக்குல்ல, அது அளவு கடந்த மகிழ்ச்சிங்க. வாழ்ந்தான் சித்தார்த்தன் ஒருத்தன், 7000 கோடி கடை, ஆத்தாடி காஃபி டே நிறுவனத்தை நடத்தி முடியாது என்று போனான். அவன் மனைவி மாளவிகா வந்தால், நின்றால், சமாளித்தால், 8000 கோடி கடந்து ஜெயிச்சு காட்டினால மாலா சித்தார். சமுதாயத்திலே சமாளிச்சு ஜெயிக்கும் போது குடும்பத்தை சமாளிக்கிறதெல்லாம் சும்மாங்க. சமுதாயத்தை சமாளிக்கிறனா கூட நான் ஆண்கள்னு தீர்ப்பு சொல்லியிருப்பேன். குடும்பத்தில் வர்ற பிரச்சனைய சாதுரியமா சமாளிக்கணும்னா வேணா தம்பி சொன்ன மாதிரி ஏக்கத்தோட நானும் ஒரு ஆண்மகனா உன்னை பகிர்ந்துக்கிறேன். பிரச்சனைகளை தருவதும் நீங்கள் தான், பிரச்சனைகளை சமாளிப்பதும் நீங்கள் தான் என்பதை வேண்டுமானால் நான் ஒத்துக்கொள்கிறேன். பிரச்சனைகளை உருவாக்கி, ஆனால் அதே பிரச்சனைக்கு கமா இல்லாமல் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற ஆற்றல் பெண்களுக்கு நிரம்ப கொட்டி கிடக்கிறது. அது அவர்கள் எந்த பல்கலைக்கழகத்தில் போய் படித்தார்கள் என்று கேட்காதீர்கள், அது அவர்களுக்கு கைவந்த கலை. பிரச்சனை உருவாக்குவதோ அதே பிரச்சனைக்கு நல்ல தீர்வை சொல்வதும் அவர்களுக்கு கைவந்த கலை என்கிற அடிப்படையில் அந்த வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஒரு வீட்டில் நான் இப்படி சொல்றேன், நம்ம செட்டிநாட்டில் ஒரு பழக்கம் இருக்கு, உங்க வீட்டில் மதுரை ஆட்சியா சிதம்பரம் ஆட்சியாம்பாங்க. இரண்டில் எந்த ஆட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை, திருநள்ளாறு ஆட்சியாக மட்டும் ஆகிவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டிய முழு பொறுப்பும் நம் வீடுகளிலே வாழுகிற கணவன்மார்கள் கைகளிலும் இருக்கிறது, மனைவிமார்கள் கைகளிலும் இருக்கிறது. நான் இன்னொன்றும் ஆண்களுக்கு சொல்லுகிறேன், வீட்டில் மதுரை ஆட்சி இருந்தால் நீங்கள் சிங்கம் போல சமுதாயத்தில் நடக்கலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். வீடுகளில் மதுரை ஆட்சி இருந்தால்
எவ்வளவு தைரியம், மனைவி முன்வரிசையில் உட்கார்ந்துட்டு. இப்ப சரியா பேசுறாமா? மதுரை மீனாட்சி ஆட்சி அமைந்தால் அது ரொம்ப ரொம்ப சுகம். மிக அழகாக நிறைய சொல்லலாம். காலத்துடைய அருமை கருதி 1-2 செய்தியோட நாம தீர்ப்புக்கு வரலாம். ஒரு வீட்டில் மனைவி தோற்று கணவன் வென்றால் அரக்கன் அரசாளுகிறான் என்று பொருள். ஒரு வீட்டில் மனைவி தோற்று கணவன் வெற்றி பெறுகிறான் என்றால் அரக்கன் ஆளுகிறான் என்று பொருள். ஒரு வீட்டில் கணவன் வெற்றி பெற்று மனைவி தோற்கிறாள் என்றால் பேய் அரசாளுகிறது என்று பொருள். எந்த வீட்டில் கணவன் மனைவியிடம் தோற்று மனைவி கணவனிடம் தோற்று ஆளுகிறாளோ அங்கே தெய்வம் அரசு ஆளுகிறது என்று பொருள். இனிமேல் வரும் காலங்களில் நமது வீடுகளில் தெய்வம் அரசாளட்டும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழுகின்ற வாழ்க்கையை பெற்றுக்கொள்வோம். யார் அங்கு வெற்றி பெற்றார் என்பது முக்கியமில்லை, யார் எப்போதும் வெற்றி பெற்றார் என்பதுதான் முக்கியம். அந்த முக்கியமான நிலையை அடையணும்னா கண்ணதாசன் வரிதான் திருப்பி கடைசியா சொன்னார்ல, மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, பால் கடைசியா முடிக்கும் போது காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, கடைசியா முடிக்கும் போது பால் போல் வளர்ப்பதில் அன்னை, அவள் கவிஞனாக்கினாள் என்னை என்று முடிப்பார். எல்லோருக்கும் முடித்து விடுங்கள் என்று நான் மணியடித்தேன். எனக்கு மாணிக்க நாச்சி மணியடிக்கிறார். நண்பர்களே, நமது வீட்டில் தெய்வம் அரசாளகட்டும். சாமர்த்தியமாக சமாளிக்கிற புத்தி ஆண்களை விட பெண்களுக்குத்தான் அதிகம் இருக்கிறது என்ற தீர்ப்பை உலகம் ஒப்புக்கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு சொல்லி, நல்ல தமிழை கேட்டு ரசித்த கண்டரமாணிக்க வாழ் ஊர் மக்கள், நகரத்தார் பெருமக்கள், ஆட்சிமார்கள், பெரியவர்கள், சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லி பட்டி மண்டபத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு 5 நிமிடம் இவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகின்றது. நல்ல ஒரு தீர்ப்பை கூறினார்கள். நல்லதொரு தலைப்பு. நடுவர் அவர்கள் ஒரு சிங்கம் போல் கர்ஜித்த குரலில் காரைக்குடி சிங்கம் போல் எங்களுக்கு ஒரு நல்லதொரு தீர்ப்பை கூறினார்கள். இவர்களுக்கு இன்று ஒரு திருமண நாள். இவர்கள் இருவரும் தம்பதிகளாக வந்துள்ளார்கள். அவர்களுக்கு இந்த மாணிக்கநாச்சி அம்மன் அருளால் பல்லாண்டு பல நூறாண்டு காலம் வாழ எல்லாம் வல்ல இறைவனையும் அந்த மாணிக்கநாச்சியையும் பாதம் தொட்டு வணங்கி கொள்கின்றோம். ரொம்ப அருமையாக நம்ம பேரப்பிள்ளைங்க எல்லாருமே நல்லா பேசினாங்க. 2 பேரப்பிள்ளைங்களும் நல்லா பேசினாங்க. அவங்களும் மீனாட்சியும் ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. அவங்க சாத்தமே ஒரு நல்ல பாராட்டு, கைதட்டல் கொடுக்கலாம். நல்ல எதிர்த்தரப்பு வாதம் வச்சாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி தான் சப்ஜெக்டே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இன்றைக்கி தான் மாறி இருக்காங்க. நல்லா அந்த ஒரு தெரிஞ்ச ஷார்ட் பீரியட்லேயே நிறைய நோட்ஸ் எடுத்துகிட்டு நல்லா அவங்க சொன்னாங்க ஆண்கள் முதுகில் பெண்கள் அடித்தாங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றம் தாங்கிறத சொன்னாங்க. அது மாதிரி தலைவர் ஒரு குறிப்பாக சொல்லியிருக்காங்க. அதாவது சாரிமான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் 60 வயசு வரைக்கும் சந்தோஷமாக வாழலாம்னு சொன்னாங்க. அதை கண்டிப்பாக நல்லா பழகிக்கிறோம். அதோடு இல்லாமல் உலகத்திலேயே தலை சிறந்த பேச்சு மௌனம்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். அது 2 இருந்தால் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்கலாங்கிறத நல்ல கருத்துக்களையும் அவங்க சொன்னாங்க. இப்போ அவங்க எல்லாருக்கும் நம்ம நடப்பு காரியஸ்தர் அவர் திரு நாவண்ணா மையப்பன் செட்டியார் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்க நடப்பு காரியஸ்தர் அவர்களின் புதல்வன் திரு கருப்பையா அவர்களையும் திருமதி சரஸ்வதி கருப்பையா அவர்களையும் அவருடைய பேரன் மெய்யப்பன் கருப்பையா அவர்களையும் அவருடைய புதல்வி சிட்டால் நாகப்பன் அவர்களையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். தீபாவளின்னு சொன்னேன். இப்போ அவங்களுக்கு பாருங்கள் ஒரு கொடிப்பினை இந்த ஒரே டவரில் 2 பேருக்கும் போற்றி அவளை மகிழ்விக்க போகிறாங்க. அவங்க தான் சொன்னாங்க விட்டு கொடுத்து போகணுன்னு. ஸோ 2 பேருக்குமே அவங்க டிவைடிங் ரூலில் இப்போ போகுது. நீங்களே போத்திடுங்க. திருமதி சரஸ்வதி கருப்பையா அவர்கள் இப்பொழுது மீனாட்சி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். நடப்பு காரியஸ்தரின் அவர்களின் புதல்வி திருமதி சிட்டால் நாகப்பன் அவர்கள் இப்பொழுது பாகனேரி சாத்தமை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள்.
கொப்பனாவட்டிக்கு பதிலாக பாகனேரி வந்திருக்காங்க. கொப்பனாவட்டி கபிலா விசாலாட்சிக்கு பதிலாக பாகனேரி வந்திருக்காங்க. நம்ம கன்றமணிக்கத்து பேரன்களுக்கு நமது நடப்பு காரியஸ்தர் திரு மெய்யப்பன் செட்டியார் அவர்கள் பேரன் இப்பொழுது இருவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். திரு ஆதப்பன் அவர்கள் நமக்குள் ஒருவன் குரூப்பிலிருந்து இப்பொழுது அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகின்றது. ரொம்ப சிறப்பாக தினம்தோறும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார். வாலண்டியராக இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா கூப்பிட்டு ஒரு காரியத்தை செய்வதை விட தானே முன்வந்து செய்வதுதான் சிறப்பு. அப்படி செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி எனக்கு ஒரு சிறப்பான அறிமுக உரை அண்ணனுக்கு எல்லாருக்கும். அவருக்கு என்னுடைய அன்பான திரு ஆதப்பன் அவர்களும் திரு கல்யாண சுந்தரம் அவர்களும் நமக்குள் ஒருவன் குரூப்பிலிருந்து இப்பொழுது பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகின்றது. திருமதி ஜெயங்கொண்டான் அவர்களையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றார்கள். தம்பதிகள் இருவருக்கும் இப்பொழுது நமக்குள் ஒருவன் குரூப்பிலிருந்து திரு ஆதப்பன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள்.